எனக்கு இருடி பேச விட்டாதானே என்ன விவசாய வீடியோ போட்டா எவனையா பாக்குறீங்க நீங்க? விவசாயத்தை வீடியோ போட்டா நெல்ல அறுத்து மாடு அடிக்கிறாப்ல, அறுத்து மூட்டை கட்டுற அதெல்லாம் ஒரு நாய் பார்க்க மாட்டேங்க. அக்கா கருத இருக்கிறப்ப என்ன குடுக்குதுன்னு தான் பாப்பாங்க. எவ்வளவு கஷ்ட பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ இவளை டார்கெட் பண்ண இவ அப்படி பண்ண கூடோ கொஞ்சம் நான் குடிச்சுட்டு என் வழியை நான் பாத்துக்கிட்டு போறேன். அவ என்ன திட்டினாலா நான் அவளுக்கு அது முடிச்சு போயிருந்தேன். இவன் அந்த மாதிரி போக மாட்டான். அடுத்து யாரை டார்கெட் பண்ணா தெரியுங்களா? பைத்தியமா எப்படி பேசுறீங்க? போன் கேமரா ஓடி ஹலோ முக்கியமானதா இருந்தா இருக்கும் தம்பி. ஹலோ ஹலோ எல்லாம் பேசுறா. தம்பி சொல்லுப்பா. சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. ஸ்கிரீன்ல கூட பாத்தீங்கன்னா சின்னத்துறை போட்டாதான் வச்சிருக்கா. இவ்வளவு போய் தப்பா பேசலாமா? ஏன் அப்படி? நான் உனக்கு நல்லதுதாம்மா பேசுறேன், சொல்றத பேசுமா. சின்ன பசங்களை அனுப்பி மாமா வேலை பண்றீங்களா? வானவில் குரூப் வச்சிருக்கேன் நான். ஆமா மேடம். பனானா பாய்ஸ் இல்லவங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஐயோ அம்மா மேல சத்தியமா வானவில் குரூப் தான். ஏய் நான் வானவில் குரூப்பா? சரி என்ன வானவில் குரூப்னா என்ன? ஹோய் ஹோய் என் மேல அது வீண் புகார். அவ ஏண்டி நீ ஏண்டி இப்படி சொல்ற? ஏமா அவங்க என் லைவ்ல கேட்பாங்கம்மா, பனானா பாய்ஸ்ன்னு வருவானுங்கம்மா அவங்க. அதுல மேடம் ஒரே ஒரு மியூசிக் வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ எங்கடா சீரியஸா இருக்க? சாக்லேட் வச்சு கீழே சிக்கந்தர் பாய் உனக்கு பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷமா அவங்களுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டு இருக்கும் போல. ஹோய் 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 டொண்டாயின் டொண்டாயின் ஏன் டொண்டாயின் டொண்டாயின் ஒரு பாட்டு இருக்கு. பாபுரே அப்படிம்பாங்க. நானும் என்ன பண்ணுவேன், அந்த பாபுரே அவர் இல்லன்ட்டார்ல. அதுதான் நம்ம அவர் பேசுற ஹைலைட் ஆகாதே. இவ பேசுற பாக்குறீங்களா எவ்வளவு வியூஸ் போகுது? எவன் ட்ரோல் பண்றான் நான் கட்டவா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க பயில்வான்றாங்க விஷயம். உங்களை என்ன பேசிருக்காப்ல? அவர் எப்பவும் பொம்பளைங்களை தான் டார்கெட். ஏன்னா நீ சொன்ன மாதிரிதான் அது என்ன பொண்ணு எனக்கு இப்ப நான் இருக்கேன் உங்ககிட்ட பர்சனல் வந்து அம்மா நான் கஷ்டப்பட்டு போது இது என்ன பண்ணுவா ரெக்கார்டு எடுத்துக்கலாம். எப்படி ரெக்கார்டு கார்ல ஏறினாலும் ஃபுல் ரெக்கார்டு, வீட்டுக்கு வந்தாலும் அந்த போன்ல வந்து மைக்கு இருக்குதுங்களா, ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. பேசிக்கிட்டே இருக்கும் போது என்னாச்சு, இவ ஒரு கட்டத்துல என்னாச்சு இத வரவாக்கா நான் நீதியான பார்க்க மாட்டேன். அப்புறம் ஃபுல் பிரஷர் ஆனேன்னு வச்சுக்க. ஏய் நான் பண்ணிட்டு இருந்தேன், நீ அங்க போய் வரமா என்ன ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க? நீ அப்படியே கட்டணும், அப்படியே உனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? மீடியாவுல உட்கார்ந்து இருக்கும்போது இந்த அரட்டல் மயிரெல்லாம் வைக்க கூடாது. கட் பண்ணிருங்க. குனிஞ்சு வான்னு சொன்னேன் நானு. எனக்கு இருடி பேச விட்டாதானே என்ன? நீங்களே பேசுங்களா? ஐயா இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க. அவங்க மேலே வந்து ஒரு அலிகேஷன் வந்து இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க தரப்பில் அவங்க என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு அவங்கக்கிட்ட பேசலாம். வாங்க எல்லாருக்கும் வெல்கம். வணக்கம்க்கா. வணக்கம் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நாங்க தான் செஞ்சு போய் உட்காந்து அது என்ன பண்றது அக்கா. இங்க வந்திருக்கிறது வந்து நான் ஒரு கான்ட்ரவர்சி ரெடி பண்ணவோ ஒரு கிரிஞ்சியா வீடியோ போடவோலாம் இங்கே வரல. நான் ரொம்ப மன உளைச்சலில் வந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். ஏன்னா வந்து இப்போ 4 நாளாக வைரலாக வந்து இந்த நியூஸ் போயிட்டுருக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்போது 4 நாளாக வைரலாக எரியுதுன்னு சொல்கிற மாதிரி வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம் வைரலாக போயிட்டு. என்ன ஆக்சுவலி என்ன நடந்தது? இப்போ எதுக்கு அவங்க சித்ரா வந்து இந்த மாதிரிலாம் அந்த திவ்யா கலச்சி ஃபோனில் உங்களோட 200 வீடியோஸ் இருக்குது, அதில் உங்கள் வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? என்ன விஷயம்? அதாவது இப்போ இவங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாதுமா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திவ்யா கலச்சி வீட்டுக்கு போகும்போது இந்த அம்மா லைவ் போட்டுட்டு தான் போச்சு. ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு இப்படி கல்யாண கண்டென்ட் புதுசாக போடுற, இது சமூகத்துக்கு வந்து ரொம்ப நம்ம கலாச்சாரத்தை கெடுக்குதுங்கிற மாதிரி தான் அந்த அம்மா போச்சு. போனதுலேருந்து லைவ் போட்டிருக்கு. அதுக்குரிய வீடியோ என்கிட்ட இருக்குது. அந்த போகிற இடத்துல
என்னைய தேடி 2 குழந்தைங்க ஓடி வந்துச்சு. அந்த குழந்தைங்களை வச்சு திவ்யாங்கிற அதாவது அது அந்த வீடு யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கண்டாரவொளி கார்த்தின்னு ஒரு பையன் இருக்கான், அவனோட அக்காவோட சொந்த வீடு அது. அவன் பல்ல உடைச்சா சரியா இருக்கும் மேடம். இரு எல்லாத்துக்குமே வந்து கண்டென்ட்ங்கற அவன் பாரு பொறுக்கி பைய. இரு அவன் யாரா கண்டாரவொளி கார்த்தியே வந்தனங்க விளக்கமார் பிஞ்சு பேரும் பிஞ்சு. உன்னை கேட்பாங்க, இரு ஒரு நிமிஷம். அப்ப இது என்ன ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுங்களேன். அந்த திவ்யா கலச்சி காசு கொடுத்தா இவளையும் நல்லவன்பா கெட்டவன்பா, என்னை திடீர்னு நல்லவன்பா கெட்டவன்பா, காசு கொடுத்தா எப்படி வேணா நடிப்பா, நான் 100 கல்யாணம் கூட பண்ணுவேன், இது என் வயிற்று பொழப்பு, நான் கண்டென்ட்டுக்காக 1000 தாலி கட்டிக்குவேன்னு சொல்லி அவள் வீடியோ பண்ணுறவன். எங்கள் யாருக்குமே சாதாரணக்கும் எனக்கும் யாருக்குமே எங்களுக்கு பழக்கம் கிடையாது, அவளோட நம்பர் கூட எங்கள்கிட்ட கிடையாது. ரீசனாக இந்த ஒரு 20 நாளில் என்ன நடந்துச்சுங்கன்னா, இந்த அம்மா காரை கொண்டுட்டு போகுது, லைவ் போட்டுக்கிட்டே தான் போகுது. போகும்போது நீங்கள் தான் மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட பேரை சொல்லி இவன் வாங்குறான். அதை பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்குமே தெரியுது அது கண்டென்ட் தான். ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க போகும்போது பதறி போய் பார்க்குறதுக்கும் வாங்க நீங்கள் தான் நான் மக்கள் பார்வை சித்திரான்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நாங்களும் கண்டென்ட் வீடியோ நிறைய போடுவோம், எங்கள் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தையே போடுவோம், சிரிக்க வைப்போம், பிளாக் போடுவோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது உள்ளே போகிறாங்க. இந்த அம்மா காரில் போகும்போது யாரோ ஒருத்தர் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த ரெயின் கோட் மாதிரி ஒரு மெரூன் கலரில் போட்டு ஒருத்தர் ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்காரு. எனக்கு போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருச்சு. எதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் உனக்கு கொடுக்கணும்? நீ என்ன பெரிய அரசியல்வாதியா, இல்லை சமூக சேகவியா, இல்லை நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேருந்து அந்த அம்மா காரில் திரும்பி ஏறின வரைக்கும் வீடியோ இருக்குது. ஆனால் இந்த அம்மா கொடுத்த தகவல் அப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது காவல்துறை கொடுத்த தகவல் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டுக்கு போனேன். எதுக்கு போனேன்? என்னோட 2.5 லட்சம் ரூபா பணத்தை வந்து திருடிட்டா திவ்யா கலச்சி. நல்லா கவனமாக கேளுங்க, இதை ஃபுல்லாகவே நானே சொல்கிறேன். 2.5 லட்சம் ரூபா பணத்தை திருடிட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தை வந்து அந்த லைவ் வீடியோவில் சொல்லவே இல்லை. 2 குழந்தைங்க என்னை தேடி வந்துச்சுன்னு சொன்னான். அப்போ அந்த 2 குழந்தைங்களும் வரல. சரி, அப்படியே அந்த குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்குது, பாலியல் விஷயம் நடக்குதுன்னா அது யாரோட வீடு? கார்த்தியோட வீடு. அப்போ திவ்யா அங்கே இருந்தா, அவங்க அக்காவும் இருந்தாங்க. அப்போ நீ கார்த்தியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அவங்க அக்காவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். திவ்யாவை ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்த? திவ்யா வீடு அங்கே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி, வீட்டுக்குள்ளே வச்சுருந்த திவ்யா கலச்சியோட ஃபோனை நீ எப்படி எடுத்த ஃபோனில் பாஸ்வேர்டை உனக்கு எப்படி தெரியும்? அதுக்குள்ளே 200 வீடியோ இருக்குது, 200 ஆடியோ இருக்குது. அதில் சாதாரண வீடியோ, வீடியோ, உதயா சுமதியை பேசுகிறக்கான இவ்வளோ பர்சனல். இப்போ சாதாரண என்னோடய ஃபோன் சாதாரண ஃபோன் தான். என் ஃபோனை எனக்கு பாஸ்வேர்டு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். என் ஃபோனில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை எடுத்து முழுசாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது. நீ அதுக்குள்ளே அப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னா அதை எப்படி முதல்ல பாஸ்வேர்டு எடுக்க முடியும் மேடம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களாம் படித்தவங்க தான், நான் படிக்காத பிள்ளை. எப்படி நீ பார்த்தோன்னா நீ கொண்டு போய் காவல்துறைகிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும். உன் ஐடியில் எதுக்கு போட்ட? கார்த்தி கேட்குறான், நான் வந்து ரூமில் இருந்தேன். நல்லா கேளுங்க, இது அவ ஐடியில் போட்ட வீடியோ, இவ பார்க்க மாட்டாத. நான் வந்து ரூமில் இருந்தேன், கன்னியாகுமரியில் போய் ரூம் போட்டாங்களாம். கார்த்தியும் இருந்தானா, அந்த சின்ன பையனும் இருந்தானா. நான் கீழே படுத்துருக்கும் போது நீ மேலே போய் அந்த பையன்கிட்ட என்ன பண்ணுனேன்னு கேட்குறான். அப்போ அந்த வீடியோவை எடுத்தது யாரு? அந்த 3 பேர் இருந்த இடத்துல வீடியோ எடுத்தது யாரு? அந்த வீடியோ அந்த ஃபோன் திவ்யா ஃபோனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? கார்த்திக்கு தானே தெரியும் அந்த விஷயம் எல்லாமே. ஒருத்தவங்க இப்போ என் மொபைல் என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு தானே தெரியும், எனக்கு தானே தெரியும், இவளுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கும்போது சரி நீ பார்த்த, அதை எதுக்கு உன் ஐடியில் எடுத்து போட்ட? காவல்துறை தானே அதை கேட்கணும். அதோட இவளோட நியூடு வீடியோ இருக்கான், ஏன் நியூடு வீடியோ இருக்கான். இதை வந்து திவ்யா கலச்சி தான் வந்து இவளுக்கு அனுப்பினாலாம். எப்படி என் நம்பரே தெரியாத விஷயத்தில் வாட்ஸ்அப்பே எங்களுக்கு பழக்கமே கிடையாது. ஏன் வீடியோவை எதுக்கு உனக்கு அனுப்பணும்? ஒரு ஆம்பளைக்கு அனுப்புனேன்னு சொல்லி நம்பலாம். உனக்கு எதுக்கு அவள் அனுப்புனா? ஏன் நியூடு வீடியோ இருக்கா? இது அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்களா? எதுக்கு நியூஸில் போட்டிங்க? இல்லை, நான் காலையில் கூட ஒரு சில பத்திரிகையாளர்கள்ட்ட நான் பேசினேன். எதுக்கு சார் போட்டிங்க? இதனால் எவ்வளோ இன்றைக்கி என் பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்கம்மா. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்கள் நியூஸ் தப்பாகவே வருது, நீங்கள் தப்பான தொழில் செய்றீங்கன்னு வருது, உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போனால் என் வாழ்க்கை என்ன ஆகும்? இவளுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, இப்போ தான் கட்டி கொடுத்துருக்கா. இவள் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு காலத்தில் இவளை திட்டினது நான் தான். இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்காக நான் யோசிக்கிறேன். அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்கள்? அப்போ அவள் பேசக்கூடிய, அதாவது சமூக ஆர்வலர்னு சில பல யூடியூப் சேனல்லாம் பேசுகிறாங்க. அந்த சமூக ஆர்வலர் பேசக்கூடிய விஷயம் ஒன்று கிளிப்பிங் மட்டும் போகிறேன். அதாவது இவங்க தாயாரை பேசுனது, அவங்க அம்மாவை என்ன பேசியிருக்காங்கன்னு மட்டும் ப்ளே பண்ணிப்பாத. ஏன்னா மக்களுக்கு இவ 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்ணை வச்சு தமிழ் மேட்ரிமோனியில் பல கோடி ரூபா மோசடியில் வந்து வழக்கில் 6 மாதம் குண்டாசில் இருந்திருக்கு. அதோட வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஓ, கமிஷனர்கிட்ட கூட ஐஜி கிட்ட கூட கிழிச்சு நாரா தொங்க விட்டு காட்டுறேன். என்னோட ஆட்டத்தை இனிமே தாண்டா பாப்பீங்க. ஏண்டி பொட்டச்சிங்களா? பொட்ட ஐஜி கிட்ட கொடுக்குறியா, கமிஷனர் கூடியா? குடு, அந்த மயிரை கூட புடுங்க முடியாது அப்படின்னு ஒரு அதிகாரிகளை வந்து பேசுறது. 2வது, எவனாவது இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுத்தா பேட்ச் உன் காக்கி சட்டையும் கலட்டி விடுவேன். மீறி கம்ப்ளைண்ட் எடுத்தாங்கன்னா எங்கே போய் ரூம் போட்ட, எப்படி செஞ்ச, மேலே செஞ்சியா கீழே செஞ்சியா,
எவ்வளோ விஷயங்களை அத்தனையுமே தம்பிகளுக்கு நான் அனுப்பிடுறேன். இவன் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி பூரா அனுப்புகிறேன். இப்போ வரைக்கும் இவன் மோசடி வழக்கில் இவன் ஒரு 420. நான் வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்கேங்கிறால, ஒரு பெத்த பிள்ளையவே கூட்டி கொடுத்த வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கும்போது ட்ரஸ்ட்டுக்கு யார் இவளுக்கு லைசன்ஸ் கொடுத்தா? இது வரைக்கும் அந்த குழந்தைங்க கூட ஒரு வீடியோ போட்டது கிடையாது. ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொங்கல், நியூ இயரு, கிறிஸ்மஸ், ரம்ஜானுக்கு போய் குழந்தைங்களோட இருப்பாங்க, வீடியோ போடுவாங்க. இது மட்டும் இல்லை, இது ஒரு சாம்பிள் தான். என்னைய சொல்லியிருக்கா என் பிள்ளைங்கள, இது குதிரை சின்ன குதிரை தான், எப்படி படம் போட்டு நீ செய்வியா இல்லை உன் படம் போடாமல் உன்னை செய்வியான்னு எனக்கு ஏகப்பட்ட வீடியோ தம்பிகளுக்கு நான் அனுப்பிடுறேன், நீங்கள் அதை போட்டுக்கோங்க. காதே கொடுக்க முடியல. இவளை சமூக ஆர்வலர்னு எப்படி யூடியூப் சேனல் சொன்னீங்க? இவ கொடுத்த வழக்குல பிரஸ் யூடியூப் சேனலையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பல யூடியூப் சேனல் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் செஞ்சது தவறா, அதுக்குரிய ஆதாரம் இருக்குதா இல்லையானா அதிகாரிகள் தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லணும். ப்ரெஸ்ஸுக்குள்ளே அதுக்குள்ளே எதுக்கு எங்களை போட்டிங்க? என்னோட நியூடு வீடியோ இருக்குது, அது உண்மையா பொய்யாங்கிறத வந்து லேபுக்கு அனுப்பணும், அதை டெஸ்ட் பண்ணணும், அது நீதிமன்றம் தான் அறிவிக்கணும். இவங்க யாரும் சொல்கிறதுக்கு எங்களையா? இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளோட எல்லா குழந்தைங்களோட வாழ்க்கையும் சுமதி பிள்ளைக்கு இன்னைக்கு காலைல ஒரு நியூஸ் போட்டு அவள் பேட்டி கொடுத்துருக்கா. இப்போ அந்த பொண்ணுலாம் மேடம் கணவனை இழந்து 5 வருஷமாக வந்து தன்னந்தனியாக ஒரு சிங்கிள் மதராக போராடி இன்றைக்கி வந்து இந்த சேனலில் முன்னுக்கு வந்திருக்காங்க. ஒரே வார்த்தையில் அந்த பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு நைட்டுக்கு வந்து 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொடுத்த பேட்டினால் அந்த பொண்ணோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு எல்லாருமே கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்களாம். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை ஒரு கேலி பொருளாக்கிட்டாங்க. இப்போ யாரை பார்த்தாலும் இப்போ இன்றைக்கி கூட அந்த அம்மா போய் மதுரையில் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க, இது வந்து சரியா, இதுக்கு எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லை நான் அவதூறு கேஸ் போட்டே ஆவேன்னு சொல்லி இப்போ அங்கே போய் நிற்கிறாங்க. இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி சொல்லி மக்களை முட்டாளாக்கக்கூடாது. ஏமா அவங்களோட டார்கெட் நான் சொல்லட்டுங்களா? அவங்க முழுக்க அவளுக்கு தெரியாது, இவ பழகினதில்ல, பார்த்ததில்ல, நேரில் வந்த ஒரு அம்மா கேரக்டர் அவளுக்கு தெரியாது. சரிங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த அம்மா முழுக்க லெஸ்பியன். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா 2 நாள் அந்த அம்மா கூட இருந்திருக்கேன். என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து என்னை என்னென்ன பண்ணுச்சுங்கிறது இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? வெக்கமா இல்ல மேடம். இல்ல இப்ப நீ என்னடா உன்னை பத்தி நீயே சொல்லிக்கிற, இதெல்லாம் என்னது? இது அசிங்கமா இருக்கு. அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு நீங்க கேக்குறீங்களா? அதுக்கு நான் சொல்றேன். நீ கோஆபரேட் பண்ணலன்னு இப்படி பண்றாங்களா? ஏற்கனவே நாங்க பலமுறை சொல்லியிருக்கோமே, இதனால பாதிக்கப்பட்ட பொண்ணு எல்லாருமே நான் கூட்டிட்டு வரேன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே என்ன தெரியுங்களா? என்னை நிர்வாணமா வீடியோ எடுத்தா, பணம் கேட்டு மிரட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் மட்டும் தான் அந்த அம்மா போட்டிருக்கக்கூடிய எல்லா கேஸுமே. லெஸ்பியன் சொல்லி அசிங்கமா இல்லையா நீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இருந்தனால தான் நாங்க ஒதுங்கி போறனால இந்த பொம்பளை எங்களை பூரா டார்கெட் பண்ணி இங்க குழந்தைகளை டார்கெட் பண்றாங்க. இவர எதுக்கு டார்கெட் பண்றாங்க? நான் ஏன் கூட இருக்காருல்ல, இவர் இல்லைன்னா நான் போயிடுவேன்ல. அந்த அம்மா மிரட்டுக்கு தப்பான இதுக்கு போக கூடாதுங்கிறனால அவர் கூட இருக்கிறனால சப்போர்ட்டுக்கு. சரி நீ சொல்லுமா, அந்த அம்மா எதுக்கு உன் பேரையும் எடுத்தாங்க? இவங்களுக்கு இவங்க இப்போ நான் வந்திருக்க கூட நீங்க கம்பல் பண்ணி உட்கார சொன்னதுனால நான் இந்த ஸ்டேஜில் நான் உட்காந்துருக்கேன். நான் இவங்க 2 பேர்த்துக்கு தான் சண்டை, இவங்களுக்கும் அந்த சித்ராக்காவுக்கும் சண்டை. 2 பேர்த்துக்கும் வந்து பல நாள் 2 இயர்ஸ் இருக்குமா, 2 இயர்ஸ் இருக்கும். பல நாள் இழுக்க பிடிக்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க சண்டையில் என்ன இடையில வந்து 1-2 தடவை என்னை வந்து வார்ன் பண்ணாங்க. அப்புறமேட்டுக்கு சரி அதுப்போ அது எல்லாத்தோட எல்லாமே என்னை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நான் கண்டுக்கிறது இல்லை, நான் பேசுறது கிடையாது, நான் பேசுறது இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் முழுக்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா, பாதிக்கப்படலை, விசாரிக்க வேண்டிய ஆள் யாருன்னா திவ்யா கள்ளச்சி மேட்ரில் சுத்து வட்டார எத்தனை லேடிஸோ அத்தனை லேடிஸையும் தூக்கி உள்ளார போட்டு போயிட்டாங்க. இவங்க பேசாட்டி அவங்களுக்குன்னு எவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. நஷ்டம் இன்னைக்கு இந்த மீடியாவை அழிக்க முடியுமா? இந்த வீடியோவை இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டீங்க தானே? எவ்வளோ கஷ்டம். நாங்கள் 3 நாள் 4 நாள் அண்ணன் தண்ணியே சோறு திங்காமல் உட்காந்துருக்கோம் மேடம். எவ்வளோ சொந்த பந்தம் எத்தனை பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வயலில் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச சிந்தனை வேர்வை கூட இன்றைக்கி ஒன்றுலாம் போயிடுச்சு எங்களுக்கு. இந்த பொம்பளை பண்ணதுனால நான் வந்து சப்போர்ட் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணல, யாருக்கு எதுவும் பண்ணல. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. ஒருத்த மேலே டார்கெட் வச்சா அவங்கள தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பண்ணணும். உங்களுக்குள்ள சண்டையாக இருந்தால் அவங்கள தான் பண்ணணும். நான் செவனேன்னு கிடக்கிறவள போகிற போக்கில் சாதனாவோட வீடியோஸ் இருக்குது அப்படின்னா என்ன மயிருக்கு உனக்கிட்ட வீடியோ வந்துச்சு, உன்கிட்ட எதுக்கு அத்தனை வீடியோ இருக்கு? ஏது உனக்கு காசு கொடுத்து வாங்கினியா? அது என்ன ஆப்பு? அந்த ஆப்பெல்லாம் பேரெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். இந்த இவ தான் வந்து சொல்லிட்டு அலைஞ்சா ஆப்புன்ட்டு. இவங்களுக்கே ஆப்பு வச்சு விட்டாங்க. வாயானா இதுக்கெல்லாம் சும்மாலாம் இருக்காது மேடம். என்னையவே முதல்ல தூத்தி விட்டதே இந்த புள்ளதான். இந்த புள்ள செவனேன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோவே, இப்போ கூட படப்படன்னு பேசுறாளே. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? அவளுக்கு இருக்க ஆதங்க ரைட்டு இருக்கட்டும்.
முதல்ல கெட்ட பேர் ஆகுறது என்ன, நம்ம அமைதியா போயிட்டோம்னா யாருக்கும் எதிரி கிடையாது. நம்ம நீ அமைதியா தானே போன உடனே எதுக்குன்னா உங்களோட ஒதுக்கி போனவதான் இவ. நான் கூட எங்களுக்கு 2 பேத்துக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒதுக்கி தானே போன. சரி நான் என்ன கேக்குறேன் மேடம், வீடியோ இருக்குல்ல, என்னத்துக்கு அத்தனை வீடியோ நீ கையில எடுத்து வச்சிட்டு இருக்க? உனக்கு தேவையில்லாத வயசான காலத்துல எடுத்து வைக்கிறா கேக்குற? அத்தனை வீடியோ எல்லாத்தோட வீடியோ நீ எதுக்குமா எடுத்து வைக்கிற? எதுக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் பாழாக்குற குடும்பத்தை பூரா? இல்லை இவ்வளவு சொல்கிறாங்களே, இதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, அதே திவ்யா கலைச்சியை கூட்டு போய் 2 நாளாக திருவனந்தபுரத்தில் அந்த அம்மா கூட வச்சுருந்துருக்கு. அந்த அம்மா வந்து சொன்னது, அவளை மூலச்செலவை பண்ணது என்னன்னா, சூர்யாவையும் சிக்காவையும் கைது பண்ணுறதுக்கு நீ ஒரு வாக்குமூலம் கொடு, இந்த மாதிரி வந்து இந்த வீடியோவுக்கு. அது புலினா இது சிங்கம், இது சிங்கம்னா அது புலி. யாரு சொல்ற சிங்கம் புலின்னு? அதுங்க ரெண்டுமே ஒண்ணுக்கு திவ்யாவும் அது கிடையாது. திவ்யா நொட்ரா, திவ்யாலாம் ஒண்ணும் கிடையாது. நீ உங்க 2 பேத்தை தான் சொல்றேன். ஒன்னையும் சித்ராக்கா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அவ விட்டு கொடுத்தா இவன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு பேசினாலும் நீ அக்கா போட்டு பேசுறது பாத்துக்கங்க. கரெக்டா பயம் பயம் என்னத்துக்கு? எனக்கு நான் தப்பு பண்ணா பயம் என்னங்கா சொல்றீங்க? குடும்பம் இருக்கு, நாளைக்கு நம்மளே ஏதாவது பண்ணிடுவாங்க. இப்படி என்னத்துக்கு நான் இங்க பாரு, நான் வந்தாலுமே நான் பயப்பட மாட்டேன். குடும்பம் இருக்குன்னா என் குடும்பத்துக்காக பயந்து தாண்டி ஆகணும். அதனால தாண்டி உன்னை இழுத்து விட்டுட்டான்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு அசிக்கப்படுற எதுக்கு? ஒதுக்கி தானே நீ போன. சொன்னா விட்டுற போறாள? நான் காலில் விழுந்து கெஞ்சிருக்கேன் மேடம், என் குடும்பம் எங்க அம்மாவுக்காக விட்டுருமா, மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த சித்ராங்கிறவங்க நான் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. அவங்க எங்களை டார்கெட் பண்ணதுனால எங்களை மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால உங்க பையனை வந்து இந்த பிரச்சனை சிக்க விட்டது அவங்க. என் பையனுக்கு போக்சோ கேஸ் போட்டு தொடர்புன்னு சொல்லி இப்பயுமே எங்களை அதே மாதிரி ஒரு போக்சோ கேஸ்க்குள்ள தான் கொண்டு வருது. அந்த பையன் வந்து 17 வயசு பையன், திவ்யா கலைச்சி அவனும் ஒன்னா இருந்தாங்க. அதை அனுப்பி விட்டதே இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்லி என் பேரை, இது போக சூர்யா பேரை சம்பந்தம் இல்லாமல் இதில் உள்ள கோர்த்து விடுறது, எப்படியாவது தலையை சுற்றி மூக்கு தொட்டாவது எங்களை இந்த பிரச்சனைக்குள்ள மாட்ட வைக்கணும், எப்படியாவது சிக்க வைக்கணும். அவங்க வந்து வீடியோ அனுப்பிச்சாங்க மேடம். வீடியோ அனுப்பிச்சப்ப அக்கா இது வந்து என்னோட ஏஐ வீடியோ, ஃபேஸ் கட்ட பாருங்க, எனக்கு என்ன இவ்வளோ அம்மா அந்த இடத்துக்கு வயிறு இருக்கா, உங்களை மாதிரி இருக்கான்னு நான் கேட்டேன். நான் இம்மா அந்த இடத்துக்கு வயிறு இருக்கா, அசிங்கமா ஒரு வீடியோ இருக்கு, இதை வந்து நீ வந்து என் வீடியோன்னு சொல்றியே, என் வீடியோன்னு உனக்கே அனுப்புறாங்க. எனக்கு அனுப்புனாங்க. ஏக்கா இங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கொண்டு போகாதீங்க. ஏற்கனவே ஒரு 6 to 7 மந்த்துக்கு ஒரு வீடியோ வந்து நான் மன உளைச்சல்ல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஏன்னா இந்த கிராமத்தாளுங்க சொன்னதான் நம்புவாங்க, சொல்லாததையும் நம்புவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரெஸ்பெக்டாக இருந்துட்டு இருந்தேன். நான் வீட்டில் என்னைய வந்து என் குடும்பத்தில் நம்பினா போதும், ஊராளுங்க நம்புறீங்க நாசமா போங்க, நீ எடுத்து விடுங்க, எடுத்து விடாட்டி கூட போங்க, எனக்கு அது முக்கியம் இல்லை. என்னைய என் குடும்பம் நம்புதா, அதுதான் நான் மரியாதை கொடுக்குறது என் குடும்பத்துக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவுமே கிடையாது மேடம். எனக்கு அனுப்பி இதை நான் கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னாங்க. இந்த வீடியோ அனுப்பி நீ எது கேஸ் கொடுக்க போறீங்கன்னு நான் அதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து கேஸ் கொடுத்து பார்த்தாச்சு. யார் ஐடியில் போட்டாங்களோ அதெல்லாம் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். நீங்க இதை வச்சு எதுக்குங்க நீங்க அனுப்பிச்சு விடுங்க? இந்த இடத்துல கவனிங்க சாதனாக்கா சொல்றத, ஒருத்தவங்களோட சம்பந்தம் இல்லை, அதாவது தப்பான படத்தை எல்லாருக்கும் பரவுறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். அவ வீடியோவை அவளுக்கு அவத மட்டும் இல்ல, ஏகப்பட்ட வீடியோவை ஏகப்பட்ட பேருக்கு அனுப்பியிருக்கு. இது எவ்வளவு பெரிய தப்பு. என்ன இப்ப இதுல ஒரு விஷயமே கிடையாது. இப்ப என்ன இதுல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னன்னா பண்ணுனா நீ திவ்யா கலைச்சியை தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த பொண்ணு சைல்டு அபியூஸா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் நீங்க அவங்கள்ட்ட தான் போலீஸா இருந்தா கூட அவங்க விசாரிச்சு அவங்க என்கொயரி பண்ணிப்பாங்க. ஆனா அந்த விஷயத்துக்குள்ள போறவங்க ஏன் குடும்பத்துல உள்ளவங்களை பூரா தூக்கி இவ்வளவு மான மரியாதை எதுக்கு நீங்க கெடுக்குறீங்க? சம்பந்தம் இல்லாத ஆளை சம்பந்தப்படுத்துறாங்க. சம்பந்தம் இருக்கிறவன் அந்த கண்டாரோலி கார்த்திங்கிறவன், அவன் தான் கூட சொல்லவே இல்லை, அவன் பேரையே இதுக்கெல்லாம் கலட்டி விட்டாங்க. இது எந்த வகையில நியாயம்? இந்த காசு 5000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இப்படி கொடுத்தா அந்த 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 கடப்பார பள்ளம் பேர் என்னடா அவன் பேரு? கண்டாரோலி கார்த்தி. அவன் தான் கண்டாரோலி கார்த்தி தவளவாயன். இருனே ஆர்வ கோளாறு மயிர்னாலதான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு பதில் சொல்ல வேணாமா? அவன் பேர் தெரியலன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்லு. அவன் பேரு தான் அவன் கண்டாரோலி கார்த்திங்கிறவன் தான், அவன் தான் தவளவாயன். 2 பேர் ஒருத்தன் தான். உனக்கு மட்டும் வாய் சின்னதா இருக்கா? உன் வாயினாலதான் இங்க வந்து உட்காந்துருக்க. நாரி நாத்து எடுக்குதா? நான் சும்மா இருந்தாலும் தான் என்ன இழுத்து விட்டுறாங்க. கொஞ்சம் பேச்சு பேசுறியா? நீ கொஞ்சம் பேச்சு பேசுறியா? அடக்குங்க, எல்லா பேருமே அடக்குங்க. செத்த இது வரைக்கும் வந்துருச்சு. இனிமேல் ஒழுங்கா நீட்டா பேசிட்டு மீடியா கலாட்டா நீயே சொல்லு. கலாட்டா கொடுத்துட்டு போங்க, எல்லாம் மூடிக்கிட்டு. இனிமேல் சண்டை வம்பு அது இதெல்லாம் யாரும் போட்டு எண்ணியத்தா
தலையை உருட்டுனீங்க, நேரடியா நானே போய் கேஸ் கொடுத்துருவேன் நான். ஏமா முந்தா நாள் கூட நீ விவசாயம் பார்த்ததை பார்த்து நான் பெருமையா தான் வீடியோ போட்டு எப்போதும் விவசாயம் தான் பாக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் விவசாய வீடியோ போட்டா எவனையா பாக்குறீங்க நீங்க? விவசாயத்தை வீடியோ போட்டா நெல்ல அறுத்து மாடு அடிக்கிறாப்புல, அறுத்து மூட்டை கட்டுற, அதெல்லாம் ஒரு நாய் பார்க்க மாட்டேங்க. அக்கா கருத இருக்கிறப்ப என்ன குடுக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. ஏக்கா கட்டு தானே. ஆமா உள்ளாதானே சொல்றேன். ஏ அதுக்காக குனிஞ்சு அறுக்காம அப்புறம் நின்னுகிட்டேவா இருக்க எப்பா முடியும்? இன்டர்வியூ எடுத்தா அவங்க கணக்கு அப்புறம் சரி பேசுமா நீ. இப்படிதான் மேடம் நான் சீரியஸா போலான்னு இருப்பேன். இவங்க நீ தனியாவே எடுத்துக்கலாம் பேச. சரிம்மா நீ சொல்லுமா. அந்த பிள்ளை ஆதங்கத்தை பேச சீரியஸா தான் பேசுறா. அவ பேரே தெரியாம அவ்வளவு நேரம் இன்டர்வியூல உட்கார்ந்திருக்கா பாருங்க. அவன் என்ன பேரு தெரியாதுன்னா இத்தனை பிரஷர் மண்டையில எத்தனை எப்படி பேர் தெரியும் கேக்குறேன். நான் 3 வருஷமா பண்றவன் நாங்க எவ்வளவு பிரஷர்ல இருந்திருப்போம். அதெல்லாம் நீங்களாம் அது 7 வருஷமா பட்டுக்கிட்டு இருக்கு டிக்டாக்ல இருந்து. நீ சொல்லாத, நீ பேசுமா சொல்லுமா. அக்கா அந்த பையன் வந்து இவ்வளோ ரூபாய் காசு கொடுத்தா அந்த பையனும் அந்த திவ்யா கலட்சியும் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க கண்டென்ட்டுக்காக. சண்டை வருது, இது மாதிரி அடிக்கிறாங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு. இதெல்லாம் காசு கொடுத்தா ஆடினா ட்ராமா. இன்னொரு விஷயம், அந்த அம்மா ஸ்ட்ராங்கா நிக்கிறது யாருக்காக நிக்கிறாங்க அப்படின்னா, நீ இதெல்லாம் விட்டுருங்க. நீ வந்து ஆண் பசங்களை வச்சு குழந்தைங்களை வச்சு நீ பாலியல் தொல்லை பண்ணியிருக்க. அதுக்காக தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, எல்லாத்தையும் கோத்து விட்டுருச்சு. இன்னொரு விஷயம், பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி யார் கூட சண்டை, யார் கூட அப்படின்னா இவங்க கூட தான் சண்டை. இவங்க அவ நீ அவளை போவ, நீ எக்கடு போவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நீ இப்படி போவ நீ அப்படி போவ சொல்ல, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னா, அது எடுக்க இதை எடுக்க, சட்டி எடுக்க தடி எடுக்க முடி எடுக்க. இப்போ வந்துருச்சு மந்தைக்கு மாடு விலை போவாதக்கு. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா தயவுசெய்து சொல்றேன் சித்ராக்கா, உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த குடும்பத்துல உள்ள நான் சூசைட் பண்ணிட்டா ஒன்னதான் நான் சொல்லுவேன். என் பேரை இழுத்ததுக்கு ஒன்னதான் சொல்லுவேன். இனிமேலே நீ எது வரைக்கும் வேணா நீ போ, ஆனா என் பேரை நீ யூஸ் பண்ண கூடாது. நீ அத்தனை 200 வீடியோ வச்சுக்கிட்டு நீ டெய்லியும் பார்த்துட்டு இருக்கியாமா நீ? நான் கேட்குறேன், எதுக்குமா பார்த்துட்டு இருக்க? இப்படிதான் பிரஸ் மீடியா. உனக்குலாம் குடும்பம் இருக்கா? நான் கேட்குறேம்மா, உனக்கு குடும்பம் இருக்கா இல்லையாக்கா? உனக்கு புள்ள இருக்குல்ல, வயசுக்கு வந்த புள்ள இருக்குல்ல, கல்யாணம் பண்ண பையன் இருக்கா, எல்லாம் இருக்குல்ல. இப்படிதான் வந்து ரோடா அலைஞ்சிட்டு இருப்பாங்களா? நான் கேட்குறேன். இவ கூட சண்டைனா நீட்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு முடிக்க வேண்டியதானே? அவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? தேவையில்லாம வந்து இழுத்து விட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு ஆடுறீங்க. அக்கா நான் என்ன சொல்றேன்னா, பணம் இருக்கவன் ஃப்ரேம் தேடுறான், ஃப்ரேம் இருக்கவன் பணத்தை தேடுறான். இது மட்டும்தான் இந்த உலகம். அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லுச்சு, இந்த சிக்கா சூர்யாவே இருக்கக்கூடாது, இந்த வீடியோல இருக்கக்கூடாது, நீயும் நானும் மட்டும்தான் கண்டென்ட் போடணும், ஓகேவா? அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இங்க பாருங்க, நான் இருக்க கஷ்டத்துல நான் 18 லட்ச ரூபா கடன்ல இருக்கேன். நான் எங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், சிம்பிளா. எனக்கு இதெல்லாம் நான் பிடிச்சி எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம், நான் ஒருத்தரை குறிப்பிட்டு எந்த மீடியாலையும் நான் பேசினது கிடையாது. என்னோட ரியாலிட்டி கண்டென்ட்டை மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் யாரையும் நான் திட்டிலாம் நான் போட மாட்டேன். எனக்கு இந்த கான்செப்ட் செட் ஆகாதுங்க, என்னை விட்டுருங்கன்னு நான் சொன்னேன். நான் இதுதான் அவங்கள்ட்ட நான் பேசினது. அடுத்து வீடியோ அமிச்சாங்க, இது யாருன்னு தெரியுதா, ஒரு 4-5 வீடியோ அமிச்சாங்க. எனக்கு அமிச்சு இதை நான் பயந்துக்கிட்டு நான் அப்படியே வந்து அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சம்பந்தமா எனக்கு நீங்க வராதிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் இவங்களே காசு கொடுத்து இவங்களே வந்து வீடியோ எடுத்துக்குவாங்களா, இவங்களே கான்ட்ரவர்சி உருவாக்குவாங்களா, இவங்க சண்டை போட்டுக்குவாங்களா, இவங்களே சேர்ந்துக்குவாங்களா? இதுக்கு நான் பொறுப்பா சொல்லுங்க. அவன் மெயின் டார்கெட் எது தெரியுமாமா? நான் தான். அவர் கூட இல்ல, நான் தான். இவ எப்படி வளர்றா, நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டதா. நான் பார்க்க சாதனா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கேன். சாதாரண ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள சாதாரணமா இருந்த புள்ள கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு வீடு வாச கட்டி இன்னைக்கு அதை முன்னேறி இருக்குன்னா நீங்க நல்லா கவனிச்சு. ஸ்டாப். நீ அத நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல சூர்யா. ஆஹா, அத நீ சும்மாரு. இல்லம்மா, நான் சொல்றேன் கேளு, நீ அத பேசுறதுக்கு தகுதியே இல்ல. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்தவள நீ கேவலப்படுத்தின ஒரே ஆள் யாருன்னா இந்த மீடியாக்குள்ள நீ மட்டும்தான் சூர்யா. அப்படியா? சரி, ஆமா, நீ மட்டும்தான். அவ பேசுறதுக்கு என்ன பார்த்தா உன் பஞ்சாயத்து அதுக்கு அத நீ சொல்லாத, நீ சொல்லாதங்கற. உங்களால தான் இப்ப மானங்கட்டு மஞ்சள் உட்கார்ந்திருக்கு. நீ சொல்லாதமா, நீ லூஸ் மாதிரி பேசாத. டார்கெட் இழுத்துருக்கா முயற்சி பண்ணி பாத்துறா. என்ன சொல்லுங்க, கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கா, இவளையும் டார்கெட் பண்ணி இவள வாழ. நான் என்ன சொல்ல காதை கொடுத்து முதல்ல கேளு. நீ அப்ப என்ன சொல்லுவாங்க மக்கள், என்ன சொல்லுவாங்க?
காரி காரி துப்புனா சாதனாவ இப்போ நல்லா வந்து வேஷம் போற அதை வாங்கிக்கியா நீ? ஏன் நீ தான் காரி துப்புன இப்ப வந்து எப்படி போய் உட்கார்ந்து இன்டர்வியூ கொடுத்தேன் உடனே தான் காரி துப்புவாங்க மூணு வாயை முடிக்கிட்டு சொல்றேன் இன்டர்வியூ நீங்க கொடுக்கல. இப்ப நான் சொல்றத நான் கேளுங்க. வந்து வாண்டடா இன்டர்வியூலாம் நான் ரெண்டு வந்து பேரும் தனியா அமைதியா போயிடுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்க மாட்டேங்கிறா நானும் வாழ்க்கையில இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையா ஏமா பாத்தீங்களா? நான் என்ன ஒரு சொல்றேன் காலத்துல இவங்க பேசுனாங்கன்னா முதல்ல இருப்பா இப்ப- இருப்பா நான் சொல்ல வர்றதை நீங்க கேளுங்க நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல அவள்கிட்ட சொல்லி போறீங்க நான் என்ன சொல்றேன் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு சாதாரண வீட்டுல இருந்து இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்க அவ டார்கெட் பூரா என்ன தெரியுங்களா நான் ஒருவேளை நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு இதே இன்டர்வியூல கொடுத்த வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் யதார்த்தமா சொன்ன போன ஒரு மேட்ரை இன்னைக்கு எங்க வரைக்கும் போகுது தெரியுங்களா நான் சாதாரணமா ஒரு 500 ரூபா வீட்டுல திருப்பூர்ல இருந்தேன் ஒருவேளை சாப்பாடு இல்லாம என் பிள்ளைக்கு பால் கூட இல்லாம நான் கஷ்டப்பட்டது நான் தான் இதே கலாட்டா சேனல்ல தான் நான் இன்டர்வியூ கொடுத்தேன் இன்னைக்கு நான் காரு வண்டி நகை நட்டு வீடு வாசனை ஒரு லெவலுக்கு நான் போயிட்டேன் இவ டார்கெட்டை கரெக்டாக கவனிச்சு பாருங்க இவ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்தவன் யார் கொடுத்தாங்க கொடுக்குற அது தேவை கிடையாது அவ காலில் தான் அவன் நிற்கிறா என் காலில் தான் நான் முன்னேறினேன் உதயா சுமதிப்புல தான் கணவன் கூட இல்லாம தான் புள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு அவ முன்னேறி இன்னைக்கு படம் செய்யுதுன்னு ஏதோ ஒன்று போய் யாரோ எப்படியா போயிட்டு போறாங்கம்மா இந்த வீடியோ எடுத்தீங்க மீடியால காட்டுறதுக்கு என்னமா நான் கேக்குறேன் அமைதியா இருக்கும் நான் சொல்றத கேளுமா அவங்கவுங்க வாழ்க்கை என்ன நான் என்ன சொல்றேன் அவங்கவுங்க வாழ்க்கை யாரோ எப்படியோ வர்றாங்க இத பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு யாருக்குக்கா உரிமை இருக்கு அதுவும் சமூக ஆர்வலர்ங்கிற போர்வையில ஆனா அந்த அம்மா ஒரு சமூக ஆர்வலர் கிடையாது சமூகத்துக்கே ஒரு பெரிய சாக்கடை அதாவது ஒரு எதிரி இருக்கானா அவன் ஏன் நம்மளை டார்கெட் பண்றான் எதுக்கு பண்றான் என்ன விஷயம் தெரிஞ்சாதான் எதையும் பேசலாம் வாய் அவளை பத்தி யாரு நீ வாய் ஏன் நீ வாய் இல்லாம தான் இருந்தா அக்கா ஒரு ரெண்டு 100 பேருமே ரூபாய் வாய் தான்ப்பா கொஞ்சம் நேரம் கேளுங்கப்பாங்க ஐயோ மேடம் என்னை பேச சொல்லுங்க முதல்ல அவ கூட 2 நாள் நான் தான் இருந்திருக்கேன் அவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா அவ மைண்ட் தாட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சவன் நான் நீ பேசாம இருங்க அவளுக்கு இவளை பத்தி ஏதாவது தெரியுமா அவளை நேர்ல பாத்துருக்காளா இவ அப்ப அமைதியா இருக்கணும்ல பார்த்தவன்னா நான் பேசினவன் நான் பழகினவனா அவ மைண்ட் பிளே கேம் என்னன்னு தெரிஞ்சவன் நீங்க எல்லாரும் நான் கேட்கறேன் நான் சிக்காம நழுவுறல என்னை சிக்க வைக்க உங்க எல்லாரையும் யூஸ் பண்றாளா முதல்ல யோசிக்கணும் ஒருத்தன் யோசிக்கிறானா யாரை வச்சு எப்படி அடிக்கலாம்னு அவன் யோசிக்கிறான் என்ன நீ சொல்றீல்ல இவங்க 2 பேரும் தான் டார்கெட்னு அப்ப எங்க 2 பேரும் டார்கெட் பண்ணா ஏன் உங்க எல்லாரையும் உள்ள இருக்கிறா நான் அதை சொல்ல வர்றேன் இது காதுல கேக்குதான்னு பாருங்க முதல்ல அதை சொல்லி புரிய வைங்க இல்ல நீ சொல்றது அவளுக்கே புரியுது அவ அந்த அப்ப கஷ்டப்பட நான் கஷ்டப்பட நீ சொல்லக்கூடாது உனக்கு நான் வந்து அது என்னன்னா அவ்வளோ தெரிஞ்ச நீயே அவளை பேசி விட்டு கொடுத்ததால தான் இவ்வளோ பிரச்சனை அன்னைக்கே நீங்க ஒன்னாவே இருந்திருந்தீங்கன்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க ஒரு 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 கதை இருக்கு தெரியுமா நிறைய மாடு இருக்கும் அந்த ஒன்னா இருந்தீங்கன்னா யூனிட்டியா கூட அடிக்க முடியாது ஸோ அந்த அந்த அதை தான் அவ ஃபீல் பண்றா சொல்றேன் மேடம் இவங்க வீடு கட்டினப்ப வெல்டன் சாதனா நீ நல்லபடியா கட்டணும்னு சொல்லி இருந்தா இவ சந்தோஷப்பட்டிருப்பா அந்த நேரம் நீ எப்படி சம்பாதிச்சிருக்க அப்படிங்கிற வார்த்தைகள் பச்சை பச்சையா அந்த மாதிரி வந்ததுனால அதனால மறக்க முடியல எதுக்கு பேசின அந்த மாதிரி இவ வந்து போய் சம்பாதிச்சா அப்படி இப்படி சொல்லாம அந்த அம்மாக்கு ஏறி போச்சு அதுதான் இல்ல இவ ஒரு வார்த்தை கூட மிஸ்ஸே இல்லக்கா அவ்வளோ ஒரு கேவலமா பேசினா எனக்குலாம் ரொம்ப மனசு தாங்கல எங்க மாமாவுக்குலாம் மனசு தாங்கல நான் எதுக்கு நான் வந்து ஒன்னா உட்காரலன்னு சொன்னேன் இந்த பொண்ணு பேசுனது பூரா குடும்பமே பார்த்தாங்க எல்லா பேரும் பார்த்தாங்க இவளுக்கு என்னத்துக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு தான் அக்கா நான் வந்து உட்காரல நான் அதுனா என் சூழ்நிலையை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்க டீம் அதாவது நான் என்ன சொன்னா நான் மட்டும் தான் சரி மறப்போம் மன்னிப்போம்ட்டு போமா அவ்வளவுதான் வார்த்தை கிடையாது நான் என்ன சொன்னா இப்ப போறதுக்கு சண்டை அது நேரம் அப்புறம் நீ வெளிய கூட வா தனியா கேமரா அவளுக்காக நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போதுமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நான் சரி விடுங்க இங்க வாங்க உங்க விஷயம் பொது விஷயத்தை பேசுங்க வாங்க அப்புறம் கூட நான் என்ன தெரியுமா எல்லாரும் ஒண்ணு சேருங்க ஒருத்தி வந்து எல்லாரையும் அழிக்கிறா எல்லாரும் சேர்ந்தாலும் ஒருத்தி அழிக்க முடியும் இதுதான் நான் இதை நான் சொன்னா நீ என்ன இப்படி சொன்ன சரி நான் சொன்னேன் நீ சொன்ன முடிஞ்சு போச்சு அதை அப்புறம் வச்சுக்கலாம் இப்ப கூட சத்யா ஃபர்ஸ்ட் நான் ஏன் இதை சொல்ல வரேன் முதல்ல புரிஞ்சுக்கேன் இவளை டார்கெட் பண்ணி நீ சூர்யாவோ சிக்காவோ மீடியாக்குள்ள இருக்கக்கூடாது நான் சொல்றது பூரா நீ செய் உனக்கு எவ்வளவு கஷ்ட பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ இவளை டார்கெட் பண்ணா இவ அப்படி பண்ணல இவ வந்து அப்படி பண்ண மாட்டா இந்த மாதிரி என் கூடோ கொஞ்சம் நான் குடிச்சுட்டு என் வழியை நான் பாத்துக்கிட்டு போறேன் அவ என்னை திட்டினாலா நான் அவளை அது முடிச்சு போயிருமே இவ அந்த மாதிரி போக மாட்டான் அடுத்து யாரை டார்கெட் பண்ணா தெரியுங்களா பைத்தியமா எப்படி பேசுனுங்கிற போன் கேமரா ஓடி ஹலோ என்ன போனுக்குள்ள பூரா கோடு கூட இருக்கு என்ன ஆச்சு கீழே ஓட்டியா ஹலோ நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க ஓடிக்கிட்டு இருக்குது என்ன நீங்க ரெண்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணும் பண்ணலப்பா எங்க வரைக்கும் போக தெரியுமா ஹலோ அப்ப ஆதாரத்தை அப்புறம் கொடுத்துக்கலாமா இல்ல காட்டிக்கலாம் அது தனியா அனுப்பலாம் ஆதாரத்தை நீங்க தனியா அவங்க ஓகே அதாவது உங்களுக்கு புரியுதா மேடம் நான் என்ன சொல்றேன் இப்ப நான் சண்டை போட்டு யாரையுமே வேணான்னு இருந்தேன் இப்ப எல்லாரையும் ஒண்ணா நான் தான் கொண்டு வர்றேன் இது புரிய மாட்டேங்குது 2 கை தட்டினாதான் ஓசை ஒருத்தி எல்லாரையும் விட்டு அடிக்கிறா ஏன் தெரியுங்களா அவ டார்கெட் பண்றா இவகிட்ட நான் பேச மாட்டேன் இவ என்கிட்ட பேச மாட்டா அப்ப இவகிட்ட போய் சிக்கா சூர்யாவை அழிக்கலாமா
அவளோட வீக்னஸ் பாயிண்ட் அவளுக்கு என்ன தெரியுமா மெயின் டார்கெட்டு? தம்பி ஒரே ஒரு நிமிஷம் தம்பி. தம்பி ஒரே நிமிஷம், முக்கியமானதா இருந்தா இருக்கும் தம்பி. ஹலோ, முக்கியமானதா எல்லாம் பேசுற. தம்பி சொல்லுப்பா. ஐயோ சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கலாம்னு சொல்லி பேச போறாரு, என்னன்னு கேளு அவர்கிட்ட. தண்ணி காக்கிற அந்த அந்த பையனை விட்டு தண்ணி காட்டிட்டு வர வேண்டியதானயா? சித்தப்பா எனக்கு பேச வரல மறந்து. லேண்ட் இருக்கா சித்தப்பா? நான் அந்த மாமா சொல்ற சித்தப்பா. இது எப்ப ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டியா? அப்ப என்ன நில சித்தப்பா? விளைச்சலாம் இல்ல கொஞ்ச வீட்டு நேரம் நான் நிலமா? பேசி கூட முடிச்சிடுறேன். வீட்டு நிலமா சித்தப்பா? சரி சித்தப்பா, நான் மாமாட்ட சொல்றேன் சித்தப்பா. 10 சென்டா சித்தப்பா? ஓகே சித்தப்பா, நான் சொல்றேன் சித்தப்பா. யாராவது வாங்குறவங்க இருக்காங்களாண்ணா? சரிங்க சித்தப்பா. நீயே வாங்கி போடு இடம். நல்லா இருக்கு சித்தப்பா, நல்லா இருக்கு சித்தப்பா. இந்த சென்னையில தான் இருக்கு சித்தப்பா. ஏ தம்பிகளா, ஏன்டா இப்படி? நான் பேசினாலும் இல்ல முடிச்சிருப்பேன் சித்தப்பா, நான் ஒரு இருப்பா, இன்டர்வியூ நம்மளுக்கு இன்டர்வியூ முடிச்சிட்டு வரேன்னு சொல்லுமா லைனுக்கு. சரி சித்தப்பா, நான் கூப்பிடுறேன் சித்தப்பா. ஒரு இன்டர்வியூல இருக்கு சித்தப்பா. ஓகே சித்தப்பா. தமிழ்நாடு கொந்தளிச்சு போய் கிடக்குது இவ்வளவு பெரிய பேட்டரி ஓடிக்கிட்டு. கொண்டு போனதே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போறா தம்பி. வீட்டு நிலமாக்கா, அது வந்து அவங்க கஷ்டத்துக்கு ஏதோ வாங்குறாங்களான்னு கேட்டாங்க. ஆனா மாமாட்ட சொன்னா யாராவது இருப்பாங்க. ஸ்கிரீன்ல கூட பாத்தீங்கன்னா சின்னத்துறை போட்டாதான் வச்சிருக்கா. இவளை போய் தப்பா பேசலாமா? ஏன் அப்படி? நான் உனக்கு நல்லதுதாம்மா பேசுறேன், சொல்றத பேசுமா. வேற அடுத்த போட்டா நான் வைக்கணும், எனக்கு தலையெழுத்தே இல்லைங்க. கரெக்டுமா. சிக்காபாய் கொஞ்ச நேரம் நீ அமைதியா சரி பேசுங்க. இப்ப நீங்க கேள்வியை கேளுங்கம்மா. வந்ததுக்கு பின்னாடி அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் சரி கேளுங்க, நீங்க கேள்வியை கேளுங்கம்மா. கேள்வியை கேளுங்க மேடம். நான் சொல்றது முதல்ல இது எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியும். இப்ப அவங்க கேள்வி கேட்கட்டும். இப்போ என்ன கேட்க சொன்ன கேள்விங்க உங்களுக்கு நான் அப்புறமா கொடுக்க சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன கேட்க சொன்னாங்க. அது நீங்கள் வந்து சின்ன பசங்களை அமுச்சு மாமா வேலை பண்ணுறீங்களா? நீ வானவில் குரூப் வச்சிருக்கேனா? ஆமா மேடம், வானவில் குரூப் தான். பனானா பாய்ஸ் இல்ல, அவங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஐயோ அம்மா மேல சத்தியமா வானவில் குரூப் தான். ஏய் நான் வானவில் குரூப்பா? ஐயே எதுல பார்த்த நீ? நான் பார்த்தேன். எதுல 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 இரு சொல்லு சொல்லு சொல்லு. ஏங்க சரி, என்ன வானவில் குரூப்னா என்ன? வானவில் குரூப்னா என்ன முத அத சொல்லு நீ. அதுதான் நீங்க உண்மையிலே வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, அப்படி கிடையவே கிடையாதுமா. என் மேல அது வீண் புகார். அவ ஏண்டி நீ ஏண்டி அப்படி சொல்ற? ஏமா அவங்க என் லைவ்ல கேட்பாங்கம்மா. ஒரு நிமிஷம் வருமா இருங்க. இல்ல நான் விளக்கம் சொல்றேன். இரு, நான் தான் விளக்கம் சொல்றேன். என்னைய பத்தி தான் குற்றச்சாட்டு, அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். பேசாம இரு, நான் சொல்லிக்கிறேம்மா. நான் லைவ் போடுறதுல வருவானுங்க, பனானா பாய்ஸ்ன்னு வருவானுங்கம்மா. அவங்க கமாண்ட் போடுறவங்க வந்து மாமா பனானா விளையாட்டு விளையாடுவோம்னா எனக்கு தெரியாது என்னன்னு. வானவில் குரூப்னாலுமே என்னன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க அது காரி துப்புரா மாதிரி இருந்துச்சு. அப்ப இன்னொன்னு சொல்றேன், அது வந்து அப்படி ஒரு கம்யூனிட்டியே இருக்கு. ரெயின்போ கலர்ஸ் யூஸ் பண்றவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நார்மல் பீப்புள் அதுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அது கன்றாவியா இருக்கு. அதை பத்தி நம்ம யாருமே கமெண்ட் பண்ணக்கூடாது. அதுல மேடம் ஒரே ஒரு மியூசிக் வரும் மேடம். அவ வந்து என்னைய ஒரு நிமிஷம் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ எங்கடா சீரியஸா இருக்க? சாக்லேட் பிச்சு கீழே. சிக்கந்தர் பாய், உனக்கு பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். பத்தியா என்னை அந்த குரூப்ல இருக்கேன்னு சொல்லி இப்போ சத்தியம் பண்றா இவ. அப்ப இவள நான் ஒரு வார்த்தை சொல்லி தப்பா நீ கோவப்படக்கூடாது. அவர் அப்படி சொன்னான்னா அப்ப எனக்கு கோவம் வருமா? வராது. கண்டிப்பா வரும். அப்ப இவ மெண்டல் மாதிரி பேசுறாங்க. வானவில் என்ன இல்லம்மா, அது காமெடிக்கு சொல்லிருக்கமா? லைவ்ல பேசுவாங்க, இந்த அண்ணன் வந்து லைவ்ல ஆமடா போடான்னு சொல்லிட்டு போயிடா. அதுக்கு நான் அப்ப சொன்னேன், இப்ப என்ன சீரியஸா தான் இல்ல, நான் சீரியஸா எடுக்கலம்மா. நான் விவரமா நான் சொல்றேன்ல. ஏமா ஒரு நிமிஷமா, அவங்களுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டு இருக்கும் போல. ஹோய் 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 டொண்டாயின் டொண்டாயின் ஏன் டொண்டாயின் டொண்டாயின் ஒரு பாட்டு இருக்கு. பாபுரே அப்படிம்பாங்க. நானே என்ன பண்ணுவேன், அந்த பாபுரே டாபுரேன்னு சொல்லியே பாபுரேங்கிற மாதிரி சொல்லுவாயம்மா. லைவ்ல அதை பாடுங்கனே நல்லா இருக்கும்பாங்க. நான் சீரியஸா வந்திருக்கேன், எவிடன்ஸோட வந்திருக்கேன். அவளை எல்லாரும் சேர்ந்து சம்பவம் பண்ண சட்டத்துக்கு முன்னாடி இவ எப்படிப்பட்ட காமெடி இதெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க. வானவில என்னன்னு தெரியலையா கடைசில? அப்ப நான் சொன்னேனே வானவில. யாரு சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, கமாண்டர் சொல்றாங்க, நீ வானவில அந்த அக்கட கெஞ்சி கால்ல விழுந்த. நான் சொன்னேனா? இல்ல
இல்லம்மா, ஆ, நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்ப நீ தானே சத்தியம் பண்ண அது எல்லாரும் சொன்னாங்க டாப்ரே அப்படின்னு சொன்னாங்களே. இருக்கேன். ஏண்டி நான் அப்படி இது இல்லம்மா. சீரியஸான விஷயத்தை என்னடி ஐயோ பைத்தியங்களை உட்கார சீரியஸா வானவில் அந்த அம்மா பிரஸ் மீட்லயே நீ சொல்லியிருக்குப்பா. அப்படியா? காமெடி பண்ண பாக்கலையா? இப்ப ஒருத்தர் கூட இப்படி எழுப்ப கூடாதுடி, வந்து ஃப்ரேம் வச்சாச்சு அப்படி எழுப்ப கூடாது. வானவில் என்னன்னு தெரியாதா? நான் அவர் வானவில அது அப்படிங்கிற கமெண்ட்ல இத கமெண்ட்ல பார்த்தவன் அம்புட்டு பேர் அவரை இன்னொன்னு என்ன சொல்றேன், இந்த மாதிரி அதை விடு, அதை விடு. அது ஏன்னா தப்புமா ரொம்ப. இப்ப அவர் இல்லன்றார்ல, அவர் இல்லன்ட்டார்ல, அதுதான் அப்படி நம்ம இல்ல, அவர் பேசுறது ஹைலைட் ஆகாது. இவ பேசுறத பாக்குறீங்களா எவ்வளவு வியூஸ் போகுது? எவன் ட்ரோல் பண்றான் நான் காட்டுவேன் உங்களுக்கு. ஒரு ஆம்பளை உட்கார்ந்துட்டு என்னன்னா நம்புவாங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன் அவங்கள்ட்ட. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து சிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்க. நான் இப்ப என்ன சீரியஸா வானவில என்னன்னு தெரியாம மூதே சொல்லிக்கிட்டு இருக்கா. வானவில பொம்பளை பண்ற பேர் வானவில இருப்பாங்க. அப்ப நீ பொம்பளை பண்ற வானவில அதுக்கு பேர் லெஸ்பியன். ஐயோ அது எல்லாமே வானவில்ல சேர்ந்தது. வானவில சேர்த்ததுதான். ஏய் நீ கொஞ்ச நேரம் வாய் அடக்கேன். ஒருஆளா கேள்வி கேக்குறீங்க. வாமா. செய்யறதா இதுங்க பேசுறாங்க. உன்னை வச்சு ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்கப்பா. உனக்கு அவன் தெரியும். ட்ரோல் பண்ற என்ன நான் பண்ற அது பேசுறேன். முக்கியம் இல்ல. நான் போறது விளக்கம் வரதே கொடுக்குறேன். பேசக்கூடாது. ஏய் வாமா. நான் என்ன இருக்கா சூர்யா, நான் பாரு, சொல்றேன். இந்த மாதிரி போறது வரது வச்சுக்கிறத பத்தி மட்டும் நீ சரி, சைடு வாமா, வாமா நீ. இன்டர்வியூல நீ அந்த மாதிரி பேசாதமா, சரி, வா. லைவ்ல பேசாம அப்புறம் வானவில கிட்ட இருக்கா லூசு. சரி, வானவில விடு, என்னன்னு அத தெரியாம சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடி. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. மாமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாமா உனக்கு ரேட் எவ்வளவு? வா. மாமான்னா இப்போ கூப்பிடுறாங்க. சரி, வா. மாமான்னா ரேட் நீ இருக்குது. உட்காரு, நம்ம மாமான்னா மாமா. உங்க மாசே மாமான்னு கூப்பிடுறது வந்து நீ என்ன சீரியஸா நீ அவன் நினைக்கிற? என்னமா பேசுற? வானவில நீ என்ன சொல்ற? ஏய் உங்க மாமாட்ட கேள்றி. சரிங்க, ஏய் உங்க வா. மாமாட்ட கேள்றின்னு சரிங்க, சொல்றீல. வா, அப்ப உட்காருமா. மாமான்னு தானே என்னை கூப்பிடுறாங்க. என்னைய பத்தி- அதுக்கு போய் நீ வந்து கோச்சுக்கலாமா? நான் ஒண்ணுமே சொல்லல, உட்காரு. மாமா தான் சொல்றாங்க. வானவிலங்கிறது வேற தப்பா. ஏய் உருதி வானவில்ல அது வந்த சரி அமைதியா இருங்க. அவங்கவங்க கேள்விக்கு அவங்கவங்க பதில் சொல்லுங்க. கொஞ்சம் நிம்மதியா ஏம்மா ஏக்கா நான் என்ன சொல்ல வரேன், அந்த அந்த சிவகார்த்திகை சி கண்டாத அவன் என்னடா கண்டாலோரி கார்த்தி கண்டாலோரி கார்த்தி வந்து அவன் கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டான். எங்க பேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தாத்தா யாரா? அவங்கள கேட்ட அந்த தம்பிகளை கேட்டா என்ன தெரியும்? இல்ல இல்லப்பா, நம்ம தாத்தா பயில்வானே. அவரை வர சொல்லுங்க. சரி இப்ப வந்து இவ்வளோ போயிட்டு இருக்கு, நம்ம தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? தேவையில்லாம நம்ம பேர் இழுத்து விட்டா நம்ம அதுல இல்ல அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நீங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி நீங்க போய் அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இது மாதிரி எங்க பேர் எப்படி பண்ற? இல்ல இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல என் பேரை வந்து டேமேஜ் பண்ணா கண்டிப்பா நான் ரெடி. நீ எப்படிமா? நான் பிரஸ் மீட் வரைக்கும் பேசியாச்சுமா. நாங்க போய் கமிஷனர் இப்போ இங்க இந்த ப்ரோக்ராமுக்காக நாங்க இங்க வந்துட்டோம். நானும் போய் கொடுக்க போறேன். ஆல்ரெடி உதயா சுமதி கொடுத்துட்டாங்க. எல்லா நியூஸ்லயும் இப்ப போய்கிட்டு இருக்கு. அடுத்து நாங்களும் போய் கொடுக்க போறோம். கொடுத்தா இது என்ன சொல்றாங்கம்மா, இதை முக்கியமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு சத்தியமா சொல்றேன் மேடம், என்னுடைய வீடியோஸோ ஆடியோஸோ எதுவுமே கிடையாது. என்னை தப்பா போர்ட்ரேட் பண்ணி என் மான மரியாதை வாங்குறதுக்காக இந்த அம்மா போற போக்குல இவங்கள பழி வாங்குற பேர்ல என்ன பழி வாங்கிட்டு. சரி ஓகே, அப்ப நீ இன்னொரு வாட்டி உன் பேர் எழுத்தா நீ பேர் நான் கொடுப்பேன் மேடம். ஓகே நீ சொல்லு. நான் வந்து மேடம் ஆல்ரெடி சிக்காவோட மனைவி சுமியை வந்து ஆபாசமாக புகைப்படம் போடு. ஏன்னா ஒருத்தவங்களோட ஆபாச புகைப்படத்தை வந்து வலைதளத்தில் போடக்கூடாது. அதுக்கும் வந்து தப்பு சட்டப்படி. அதை போட்டதுக்கு நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் வாங்கி வச்சுருக்கோம். இது வரைக்கும் 4 மாதம் ஆச்சு எஃப்ஐஆர் போடலை. நாங்கள் 1000 முறை போய் ஐயா எஃப்ஐஆர் போடுங்கன்னா நீங்கள் இப்படித்தான் வருவீங்க, அப்புறம் கண்டென்ட்டுன்றீங்க அப்படின்ட்டாங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி இந்த அம்மா எங்கள் மேலே ஒரு மதுரையில் ஒரு கேஸ் போட்டிருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா காரில் நீ பேசுகிற பூரா ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு. நானும் உன்னை வீடியோ எடுத்து வச்சு தான் வச்சிருக்கேன், இந்த கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லி போதில் நானும் சொல்லிட்டேன். கிட்டன் கேமரா சைஸ் சிறுசா பெருசா கிடையாது, பொய்யா இருப்பா. அது ஒரு வழக்காச்சு. நாங்கள் 45 நாள் ஜெயிலுக்கும் போனோம், திருப்பி வந்தோம். திருப்பி சம்மன் அனுப்பி இந்த அம்மாவை போதிய ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுமானா இப்போ வரைக்கும் கொடுக்கல. இதை சார்ஜ் ஷீட்லேயும் ஃபைல் பண்ணிட்டாங்க. இது வழக்கு வரும்போது தான் தெரியும் உண்மை பொய்ன்னு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? உங்கள் ஊரில் எடுக்கலை. நாங்கள் நேராக சென்னையில் தான் போயிட்டு ஒன்று கமிஷனர் ஐயா இல்லை ஐஜி ஐயா பார்த்து நான் நேரடியாகவே கொடுப்போம் தான் நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கு காரணம். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது நாங்கள் ஏன் வந்தோம். கலாட்டா சேனலுக்கு வந்தோம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் ஐஜி ஐயா போய் சொல்லணும். ஏன்னா என் பசங்களோட எதிர்காலம் ரொம்ப மோசமாக போச்சு. உனக்கும் சரி அவளுக்கும் சரி இவருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. என் பையன் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுட்டான். இப்ப அவங்களுடைய பையனுக்கு டார்கெட் வச்சிருச்சு. உங்ககிட்ட 2 குதிரை இருக்கு, அதுல ஒரு குதிரைய அடுத்த வருஷத்துக்குள்ள நான் ஜெயிலுக்குள்ள அனுப்புவேன் அப்படிங்கிற ஆதாரமே இருக்கு. இந்த வீடியோ அனுப்புறேன். 2வது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ரோட்ல ஓ மய பிச்சு எடுப்பாண்டி. எனக்கு பிக் நேம் என்ன தெரியுமா, கருப்பி. இவருக்கு என்ன தெரியுமா, புரோக்கர். அவ சுமைக்கு என்ன தெரியுமா பேரு, ஓடுகாலி. சரிங்களா? அவளோட டார்கெட்டை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யூடியூபர்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. யாரையுமே டார்கெட் பண்ணாம
வறுமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்றா. ரெண்டாவது கணவன் இல்லாத பெண்கள், சரிங்களா, ஏதோ ஒரு காலத்துல தவறு செஞ்சு இன்னைக்கு திருந்தக்கூடிய பெண்கள், பொம்பளை புள்ளைய வச்சிருக்கவ, குழந்தைங்களை வச்சிருக்கிறவ, சப்போர்ட் பின் பேக்ரவுண்ட் இல்லாதவளை பார்த்து தான் அவ டார்கெட் பண்றா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ரெண்டாவது போஸ்ட் கேஸை மட்டுமே டார்கெட் பண்றா. ரெண்டாவது பணம் கேட்டு என்னை மிரட்டினாங்க. இப்ப ஒண்ணுமேல யூடியூப்ல 2700 ரூபா திவ்யா கலச்சி, இது நியூஸ்ல வந்த விஷயத்தை இருங்க வர்றேன். $2700 அமெரிக்கன் டாலர், $2700. இதை வந்து திவ்யா கள்ளச்சி மெயில் ஐடி போட்டு என் பணத்தை ஹேக் பண்ணிட்டா. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பாஸ்வேர்டு போடணும். மெயில் ஐடி இருந்தால் மட்டும் பணத்தை ஹேக் பண்ண முடியாது. நான் அவளுக்கு 5 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கேன். என் சேனல்ல இருந்து என்னைய தப்பா சத்யாங்கிற பிள்ளைய இப்போ நான் ஃபோனில் எடுக்கிறேன், நீங்கள் பேசி ஆகணும். ஏன்னா இதுக்கு முக்கிய புள்ளியும் சத்யா. இந்த பிள்ளை எப்படி ஒத்துழைக்கலையோ அதே மாதிரி நீ அமைதியாரு. இந்த பிள்ளை எப்படி ஒத்துழைக்காமல் ஒதுங்கி எனக்கு குடும்பம் இருக்குன்னு போச்சோ, அடுத்து சத்யாவை பிடிச்சிருக்கா. 1 லட்சம் ரூபா தர்றேன், சூர்யாவை வரவை, அவளை அதே ரூமில் வச்சு கேமரா வச்சு வீடியோ எடுத்து அவள் இப்போ பேசுவாள். அவளை நீங்கள் எடுத்துக்காங்க, ஃபோன் காலையில் நீ எடுக்க சொல்லியிருக்கா, இல்லை அடுத்து நீங்கள் வர சொன்னா இப்போ நீங்கள் ஃபோனில் நீங்கள் பேசுறீங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்து நான் என்ன சொல்றேன், நீ சொல்லிட்டியா? அப்ப இந்த பேச வைக்கலாம் வேணாப்பா. என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு அவ பேச சொல்லியிருக்கா, போய் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா. நீங்க அமைதியா இருக்கிறியா? போன்ல வெயிட் பண்ணுங்க, பேசாம நான் இப்போ என்னைய கூப்பிடுங்க, நான் உண்மையை சொல்றேன். ஏன் தெரியுங்களா, அவ என்னைய வந்து என்ன இது என்ன டார்கெட்னாமா, நான் இப்ப திருந்தி வாழ்றது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு காலத்துல நான் இன்னைக்கு நல்லபடியா 5 வருஷமா யூடியூப் வருமானத்தை வச்சு பசங்களை படிக்க வச்சுட்டு நான் நல்லபடியா இருக்கேன். இவ டார்கெட் என்ன சொல்லியிருக்கா தெரியுங்களா? முக்கியமா இதுகிட்ட போய் அப்படிதான் இவன் இப்போ சொன்ன அது வாயில தானே சொல்லுச்சு. இவ யூடியூப்குள்ளே சிக்கா சூரியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது டார்கெட். அவள் நாகரிகமாக சொல்லி முடிச்சிட்டா. அதே இப்போ சத்யா கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கா, இவளை விபச்சாரிங்கிற முத்திரையிலேருந்து நான் வெளியே வரவே விட மாட்டேன். இவ 5 வருஷமா ஒழுக்கமா வாழ்றேங்கிறாள். இல்ல அவ நேரா வந்து ஹோட்டல் ரூம்ல வர வச்சு நான் பிரஸோடையும் காவல்துறை வந்து கைது பண்ற அளவுக்கு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறேன். நீ அவளை வர சொல்லிருங்க. நான் அடிக்கடி இவர்கிட்ட சண்டை போடும்போது என்ன ஒரு வார்த்தை அடிக்கடி விடுவோம்னா, போடி திருந்தி வாழ்றதை விட பழையபடி அப்படியே போயிடலாண்டி, எதுக்கடி இந்த வாழ்க்கை? ஏன்னாமா நான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அனுபவிப்பீங்க. எப்படியே வேணாலும் வாழலாங்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியாக வாழ்ந்தேன். ஆனால் இப்படித்தான் வாழணும் இந்த 5 வருஷம் நான் வாழ்றப்ப நான் வர்ற கஷ்டம் இருக்கே. நீ 10 பாட்டில் விட்டவ, நீ டெய்லி 100 பேர்கிட்ட போனவ, நீ இப்படி போனியா அப்படி போன, ஒவ்வொருத்தரும் போடுற அந்த கமாண்டோட வார்த்தை காதே கொடுத்து கேட்க முடியாது. எல்லாருமே அவ்வளோ ஒரு பொம்பளை எவ்வளோ அடிப்பாங்க, மீடியா அடிக்குது, மக்கள் அடிக்கிறாங்க, கமாண்டர் அடிக்கிறாங்க. இதையும் தாண்டி நான் எல்லாத்தையும் சகிச்சு வாழ்க்கையில முன்னேறி என் பசங்களை வளர்த்துருக்கேன். அடுத்த வருஷம் அவன் +2, இன்னும் 1 வருஷத்துல காலேஜ். அந்த புள்ளைய போய் ஏதோ ஒரு இடத்துல லவ் பண்ணுச்சோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கு. நீ மட்டும் சூர்யாவை வந்து ரூமுக்குள்ள வச்சு நீ மாட்டி குடு, உனக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன். யாரு லவ் பண்ணுச்சு? யாரு? அந்த சத்யாங்கிற புள்ள ஏதோ பழகி இருக்குமா, யார் கூடயோ பழகிச்சிருமா. அதை என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவளை மிரட்டி இருக்கா. புரியாதுக்கா, எங்க எல்லாருமே கிறுக்கு பிடிச்சுதான் அலையறாங்க எல்லா பேரும். ஆக்சுவலி இதுல நான் மட்டும்தான் இவங்க கேங்ல சேராத ஆளு. என்னன்னா இதுங்க எல்லாமே கிறுக்கு பிடிச்சிட்டு அலையுதுங்க, மெண்டலுங்க. ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக ஒருத்தனை பழி கொடுக்குதுங்க எல்லாம். இதைத்தான் இந்த அம்மா கிட்ட கையில காசு இருக்குங்கிறதுனாலயோ இல்ல அவங்க என்ன ஆளுமை திறமையாலையோ எங்களுக்கு தெரியாது. ஒருத்தவங்கள்ட்ட நல்ல முறையா பேசி அவங்களையே இது பண்ணி அவங்கள டார்கெட்டா வச்சு கடைசியில் அவங்கள எதிராளி ஆக்கி விட்டுறாங்க. அதுதான் எனக்கு மெயினா தெரிஞ்ச விஷயம். வேற எந்த விஷயம் தெரியல. நான் இப்போதைக்கு அந்த அம்மா மேலே நான் சொல்ல, எந்த குற்றத்தையும் நான் சொல்ல. என்ன ஒரு விஷயம், நீ ஏன் போட்டாவை எதுக்கு நீ விட்ட, என் பேரை எதுக்கு சொன்ன? நீ ஒன்னு சொன்னா 9 போடுறானுங்க நியூஸ்ல. சாதனா பாலியல் என்ன மயிருக்கு சொல்றாங்க கேக்குறேன். நியூஸ்காரங்க சரி, யூடியூப்காரனை வந்தேன்னு வச்சுக்கோங்கடா உங்களை நானு எதை கொண்டு, ஏன்னா என் செய்தியை போட்டு ஏன் போட்டா போட்டு அப்படி எச்ச சோத்தை திங்கிறேன்னா நான் நல்லா பச்சை பேசிவிடுவேன். அப்படின்னா அவங்களுக்கு வந்துருச்சு கேடுகாலம். அது என்ன சொல்லுச்சு, திவ்யாகிட்டையும் சாதனா வீடியோ இருக்குன்னு தான் சொல்லிட்டு போச்சு. ஆனா நீ என்ன சொல்ற, சாதனாவும் பாலியல் தொழில்னு சொல்ற. எதுக்காக சொல்ற? அந்த பைல்வான் ரங்கநாதன் பேசுனதை சொல்லு. இருனே பயில்வான் தானே, சரி இருங்க. ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றாங்க. அக்கா நீங்க கேக்குறீங்களா? சொல்லுடா. அவங்க என்ன, பயில்வான் ரங்கநாதன் ஐயாவுக்கு வந்து வயசாயிருச்சு. ஆனா இந்த வயசுலயே இப்படி பீரங்கி மாதிரி நீ துடிக்கிறியே, அந்த வயசுல நீ என்ன மாதிரி துடிச்சிருப்ப கேக்குற. பெண்களை வந்து 500 ரூபா கொடுத்தா ஆங்கிற நான் போடுறது 750 ரூபா பஞ்சுபுரா. நான் காட்டினோட்டி 500 ரூபா போட்டுருவானா கேக்குறேன். புள்ள பெத்தவ இல்ல அந்த ஆளே கேட்டாலும் அவன் போட்டுருவானான்னு நான் கேக்குறேன். 500 ரூபா என்ன பிரச்சனை? ஆக்சுவலி பயில்வானுக்கு இப்ப என்ன பிரச்சனை? பயில்வான் அவர் வந்து என்னன்னா
அவதூறா அசிங்கமா பேசுறாங்க எங்களை. காதுல கேட்கவே முடியல. 20,000 சீரியல் ஆட்டுக்கே வெறும் 20,000 தான். இவளுக்கு என்னத்த கிழிச்சிருக்காளு, இவளுக்கு என்னத்த இருக்குது, இவளுக்கு 1,00,000 ரூபா அப்படின்னு கேக்குறாரு. 500 ரூபாய் போட்டாங்கல்ல, அதுக்காக உதயா சுமதிங்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு 1,00,000 வாங்குறதா இவங்க வந்து உண்மையே இல்லாததை உண்மை மாதிரி போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் அப்போ வந்து யூடியூப்ல வந்து என்ன இதுக்கு இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்க வீட்லயே 2 பொம்பளை பிள்ளைங்க பெத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சுல ஊடு. அந்த லட்சத்துக்கே வர இல்ல அவங்க பொண்ணோட வயசு இதெல்லாம் எல்லாரும் பேசியாச்சு. அந்த ஆள் திருந்த மாட்டேங்க. ரேகா நாயுடு அக்கா வச்சு வாக்கிங் போகும்போது ஏன்டா நான் எவங்கிட்ட போனா உனக்கு என்னடா, நான் இப்பயும் நான் கேக்குறேன் பயில்வான் உனக்கெல்லாம் என்ன மரியாதை, அவ மரியாதை கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன். ஏன்டா கிழட்டு பயல உனக்கே ங்கறியா? அப்ப வயசு குமரிக்கு துடிக்காத, அவ்வளவு அவளுக்கு இருக்கு, குடுக்குறவன் கூப்பிடுறான் போராடுங்க. உனக்கு இருந்தா கொடுத்துட்டு போ, இல்ல மூளைக்கிட்டு இரு. ஏன் நீ சரியான மீச வச்ச ஆம்பளை இருந்தா இந்த கலாட்டா சேனக்குள்ள நீ வா, நான் வர்றேன். யாரு இப்ப வர்றாள எனக்கு தேவை மயிர் கிடையாது. நீ வா, நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு வண்டையா நான் கேள்வி கேட்குறேன். உன்னைய நாங்க வந்து பாலியல் பண்ணவும் தெரியுமா, இல்ல சின்ன பிள்ளைய வச்சு ஏதாவது பண்ணவும் தெரியுமா, இல்ல நீ கண்ணு மயிரில் பாத்தியா? வாய் மயிர் இருக்கு, கேமரா வச்சா நான் கேட்குறேன். கேமரா வச்சு ஒரு 10,000 5,000 ஓவா கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? கேட்குறேன். ஒரு சேனல் யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசினா எல்லோ சிம்பிள், ரத்தத்தை காமிச்சா எல்லோ சிம்பிள். ஒரு சேனலே போங்க, நாங்கள் அப்படி ஏதோ எங்கள் வைத்து போகிறோம், நாங்கள் பிழைக்கிறோம். 500 ரூபா கட்டினாவும் 1000 ரூபா கட்டினாவும் ஊன்னு தெரியாமல் நீ எவர்டையும் போனதில்லை. சினிமா நடிகர்கள் பூரா ஆக்டர் பூரா இப்படிங்கிறிய நீ பார்த்தியா? அவங்கவுங்க விருப்பம் தானே. சகிலாமாவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, அவளுக்கு விருப்பம் இருக்கு அவ போறா, உனக்கு என்னன்னு கேட்குறாங்களா? அவங்கவுங்களுக்கு விருப்பம் அது போகிறாங்க, உனக்கு எங்கே விடிக்குது? நீ ரொம்ப யோக்கியஸ்தானா? உன்னை நல்ல வண்டவடியா என் சேனல்லே கிழிச்சிருக்கேன், நீ பார்க்கல நினைக்கிறேன். நீங்க கூட்டிட்டு வாங்க. உள்ள பெண்கள், சினிமா துறையில் உள்ள பெண்கள் ரொம்ப கேவலப்படுறாருமா தானே. இல்ல எனக்கே என்ன புரியலன்னா, இன்னும் இந்த சேனல்ஸ், இந்த சின்ன சின்ன சேனல்ஸ் தான் அந்த ஆளு எடுக்கிறதெல்லாம். நம்ம அளவுக்கு பெரிய ரெப்யூட்டடான சேனல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த ஏதோ சேனல்ல 2,000 ரூபா, நீ வந்து 5,000 ஓவான்னு வெறும் 2,000க்கு அந்த ஆள் கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி பேச சொன்னா அவன் பச்சை இதுக்கு நான் இப்போ லாஸ்டா நான் தான் பேசி விட்டுருந்தேன். ஆனா ஏன் மத்தவங்களை பத்தி பேசும்போது மத்தவங்க ஏன் சும்மா இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒரு ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, அவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்படி விடவே கூடாது. சில பேர் இதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றேன், யூனிட்டி தான். நீ அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த வார்த்தை கேட்டதாலதான் இன்னைக்கு நீங்க பிரிஞ்ச உடனே இன்னொருத்தி நடுவுல வரா. சோ இப்பவும் கூட இட்ஸ் நெவர் டூ லேட். எல்லாரும் ஒன்னா இருங்க. இந்த ஆளெல்லாம் நீங்க திருப்பி திருத்தணும். நீங்க கலாட்டா சேனல் கூட்டி வாங்க, நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. அந்த ஆளை கூட்டி வர முடியுமா? நான் கேள்வி கேட்கறேன். அவனை அந்த ஆள் பணம் கொடுத்தா எங்க வேணா வர சொல்லுங்க. நான் கேட்கற கேள்வி நீங்க லைவ் டெலிகாஸ்டா பண்ணணும். நான் நல்லா கேட்பேன். 2,000 கொடுத்தவனா அடுத்தவ தூக்கி காட்டுங்கறாங்க. அப்ப அதே 5,000 கொடுத்தா ஓம் போடாடி யார்ட்ட காமிச்சா நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? 10,000 கொடுக்குறேன் சொல்லுவியா? காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஒரு பொம்பளைங்களோட வாழ்க்கை, ஒரு பிள்ளைங்களோட வாழ்க்கை, இதுல உண்மையா பொய்யா ஏது யாருக்குமே தெரியும். காவல்துறைக்கே இன்னும் இதுல என்னங்கிற உண்மை இன்னும் அவங்களே அதிகாரப்பூர்வமா சொல்லல. நீ யார் முதல்ல உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல்ல காசு கொடுத்தா? உன்னை விட பல மடங்கு நாங்க சம்பாதிக்கிறோம். நான் சொல்லவா நாங்க எவ்வளவு ரூபா சம்பாதிக்கிறோம்னு? ஒரு 2,000 கொடுத்தோம் இந்த ஆட்டம் ஆடுற நாங்களாம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிற காசுக்கு எம்புட்டு வேணாலும் பந்தா காட்டுவோம். வாய அடக்கி பேசணும். நாங்களாம் வந்து ஒன்ன மாதிரி கிடையாது. நாங்களாம் மதுரைக்காரே, அவ திருச்சிக்காரி. வாய அவல்ல, அவளை விட்டுரு. அவ உடனே கையை நீட்டிடுவா. வாய ஒட்டச்சிருவேன். உடைய மெட்ராஸ்ல எங்க பார்த்தேன்னு வச்சுக்க. ரேகா நாயுடு அக்கா வந்து பேசாம ரேகா நாயுடு அக்கா மெதுவாதான் உன்னை வந்து சைலண்டா கேட்டுச்சு. அதை விட நான் 100 மடங்கு ரவுடி பேபியா ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். தேவையில்லாம நீ பேசாம தேவையில்லாம பேசக்கூடாது. கண்ணால பாக்குறியா? அதிகாரப்பூர்வம் வந்திருக்கா, நீ பேசு. தேவையில்லாம சீரியல் ஆட்ரிக்கா இருந்தாலும் இவ்வளவுதான். சினிமா அதெல்லாம் உனக்கு அப்படி தெரியும். நீ என்ன புரோக்கர் வேலை பாக்குறியா? அவங்க இவ்வளவு தான் வாங்கிட்டு போறான்னு உனக்கு என்ன தெரியல. நீ கொடுக்க போனியா? உனக்கு அப்படி தெரியும் அவங்க வாங்குற காசு கரெக்டா இல்லையாமா? அவங்க வாங்குற காசு இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அவங்க 1,00,000 வாங்குறாங்க, இவங்க 70,000 வாங்குறாங்க, இவன் 500 வாங்குறான்னு எப்படி தெரியும் உனக்கு? நீ என்ன அந்த வேலை பாத்தியா? அடியே இல்ல, நீ சும்மா இப்படி காமிச்சா நான் 500 ரூபாய்க்கு சொல்லிருப்பாரு. ஐயோ இவன் நடிச்சா ஒரே தான் நடிப்பா, இல்லனா அப்படியே கமுக்குன்னு இருந்துவா. நான் சொல்லேகல ஓவராலா ஆடக்கூடாது. நான் ஒரு லிமிட் தான்ப்பா, ஒரு லிமிட் தான். ஓவராலா ஆனா புடிங்கி விட்டுறாங்க பீஸ். யாரே இவங்க நீ மூடிக்கிட்டு பையதுக்கு நீ பேசாம இரு. நான் எல்லாத்துக்கும் துணிச்சிட்டேன். சரி இருக்கட்டும், அதோட இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், ஐயா நீ வயசுல வந்து பெரியவரா இருக்க. பொம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சுதார்ப்பா தான் நீ பேசணும். அவ விஷயம் அவ பேசுறதுக்கே அவன் அடங்க போறது இல்ல.
நீ ஐயா ஐயா மரியாதை. பேசினா உன்னை திரும்பி கூட நீ பார்க்க மாட்டேன். ஐயாங்கிற, சித்ரா அக்காங்கிற, யாரை கொஞ்சம் மாத்துமா. அதனால போடுறா இவ. அந்த விஷயம் உனக்கு உண்மையில அண்ணே, பிடிக்கல. இது நீங்க- மட்டும் நான் என்ன சொல்றேன், நான் நீ உனக்கு பொம்பளை ஒரு மரியாதை வச்சிருக்க- கொடுத்துருக்கானே, ஆமா. நீ எவ்வளவு கழுவி ஊத்திருக்க. எப்பனாலும் மரியாதை கொடுப்ப. நான் எப்பவுமே உன்னை அண்ணன் வாயாரு தானே கூப்பிடுறேன். அந்த ரெஸ்பெக்ட் நான் வந்து ரெஸ்பெக்டோட வந்திருக்காங்கனே, அதனால எனக்கு வந்து தரக்குறவா பேச கிராம முடியல. பொம்பளைமா, அதே சரி மாதிரி ஓகே, பயிர் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அவ்வளவுதான். இருங்க இருங்க. நீங்க சொல்லுங்க பயில்வான்றாங்க அது விஷயம். உங்களை என்ன பேசியிருக்காப்ல? பயில்வான் ரங்கநாதன் என்னைய பத்தி பேசல. நான் பொதுவா ஆமா, வந்து பொதுவா பெண்களை ஒரு பத்தி பேசுறதுக்கு பெண் ஆண்களை அவருக்கு பத்தி அவர் எதிர்ப்பு பேச சொல்றேன். மாட்டாரு. அவர் எப்பவும் பொம்பளைங்களை தான் டார்கெட் ஆமா, வச்சிருக்காரு. பொம்பளைங்களை தான். ஏன்னா நீ சொன்ன மாதிரிதான் இல்லம்மா, அவர் ஏன்னா இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஆம்பளைங்களை பேச அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி பம்புறாரு. இதே நாங்க வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில இதே பயில்வான் ரங்கநாதத்துல நானும் சூர்யாவும் பேட்டி கொடுத்துருக்கோம். அப்ப எங்களை பார்க்கும்போது பம்மிக்கிட்டு தான் பேசினாரு. ஆனா ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆள் இல்லைன்னா போய் வெளியில இருக்கும்போது ஒரு பேச்சு நான் பேசக்கூடாது. ஒரே விஷயம் அப்ப தான் எங்களை சொல்றேன். கேட்டிருக்க நீங்க வேண்டியது கலாட்டாக்கு வர நேரடியா. சொல்லுங்க, என்னைய வர சொல்லுங்க, நான் சேலஞ்சு விட்டு சொல்றேன். நீ கேட்கற கேள்விக்கு நான் சொல்றேன் பதில். யாருமே வேண்டாம், நான் மட்டும் கேட்கிறேன். எத்தனை 500 ரூபாய்க்கு திறந்து காமிச்சானா, 200 ரூபாய்க்கு திறந்து காமிச்சானா, ஒரு அது உனக்கு என்ன? நான் எனக்கு இங்க பாருங்க, இல்ல, ஏன் இல்ல. விருப்பம், இல்ல அதுதான் ஏன் விருப்பம், நான் என்ன நான் வேணா என்ன வேணா திறந்து காமிக்கிறேன். அந்த ஆளு கேட்கறதுக்கு அவர் யார்? சீரியல் ஆக்டருக்கு 20,000 நீ எப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பெரிய ஆக்டர் போறாங்க, சின்ன சின்ன ஆக்டர் வந்து 20,000 போறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ என்ன வருத மாமா வருதியா, இல்ல சம்பளம் கொடுத்தியா, இல்ல எடுப்பு பாத்தியா, துடுப்ப பாத்தியா? அவங்க இருக்கப்பட்டவளே போறா. சும்மா இருப்பா, இருக்கப்பட்டவளே போறா. இல்ல 4 மணி நேரம் போயிரும் ஒரு இன்டர்வியூ, சரிங்களா? அந்த மாதிரி தான் ஐயா சாமி ராசா அக்கான்னு சொல்லு நீ. என்னடி பண்ண சொல்ற? அதனால தான் நீ இப்படி இருக்க, நான் அது இப்படி இருக்கேன். பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற பிள்ளை, அதனால அப்படி பேசுது. நீ ரொம்ப ஒத்து ஊதாத, வாய் முடிக்கிட்டு பேசாத. அதுதான் கரெக்ட். கரெக்ட்னே, பாயிண்ட் கரெக்ட்னே, பாயிண்ட் கரெக்ட், பொம்பளை பிள்ளை வச்சிருக்க பிள்ளை அமைதியா பேசுது. பாயிண்ட் கரெக்ட். இதுக்கு பேர் ஒத்து ஊதுறதா? ஒதுங்கி ஒதுங்கி போனனால தான் அவளை கோத்து விட்டுருக்கா. அடுத்த கேள்வியை கேளுங்க. ஐயோ 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 ஐயோ, நண்டு சட்டிக்குள்ள ஏதோ. சாதனாட்ட கேளுங்க அடுத்த அண்ணே, கேள்வியா? நான் செத்த எல்லாரும் மூடுறீங்களா? நான் சரி. பேசுறேன் முதல்ல. சொல்லுமா. செத்த இருங்கடி முதல்ல. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் தான் முட்டிக்கிட்டு மறுபடியும் வரேன் ரிட்டர்ன். எங்க போனாலும் உனக்கு பொறுமை பத்தல உனக்கு. பொம்பளை நான் ஆம்பளை, இருங்கடினா என்ன அர்த்தம்? இருடி அக்கா இருடா. எதா இருந்தாலும் ஒரு யோசிக்கணும் இல்லக்கா. எவ்வளவுதான் முன்கோபமா எங்க மாமா சொல்லி கொடுத்தது, எவ்வளவுதான் நீ கோபமா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் உன்னோட நீ 5 புலன்களை அடக்கி ஒரு உன்னோட மனசை நீ கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பேசலாம்னு யோசிச்சு எங்க மாமா சொல்லி கொடுப்பாரு எனக்கு. அது இல்ல. பிரபுதேவா சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அதையே உங்க மாமா படம் பார்த்து சொல்லி இருப்பாரு. சரி சொல்லு, சொல்லுமா. அண்ணே இருண்ணே, செத்த ஏன் மேட்டரே நான் பண்ணுங்கறாளா? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு முற வாய நீ சாப்பி. சரி பேசு. அப்பெல்லாம் பேசாத. என் தங்கச்சி என்னைக்குமே நீ அப்படி தர குறைவா பேசுனதே கிடையாது. நீ பேசுமா, சொல்லுமா. என்ன கேமரா ஓடிட்டு இருக்காயா? தம்பி அந்த சேனல் பேர் என்ன? டேய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்காரன் இருக்கான். அவெல்லாம் பொறுக்கின்னு தான் அக்கா நான் சொல்லுவேன். சரியான 1ஆம் நம்பர் பொறுக்கி போய் அவனுங்க 2 பேர் பச்சையா சேனல்ல ஏடா உன் பொண்டாடி பிள்ளையுமா, உன் பொண்டாடி பிள்ளைக்கு என்ன பேசிதான் நீனா இந்த காசை வளர்த்து தான் போட போறியா? நீ இன்னைக்கு வீடியோல பேசிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி உன் மவளையும் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? உனக்கு வாய்க்கு அவன் போட்டா போடுற. இனிமேல் மவனே, நான் இனிமேல் யாரோட கண்டென்ட் நான் போட்டதில்லை. இனிமேல் என் சேனல்ல உன் முகர கட்டி உன் கண்டென்ட் மட்டும்தானே நான் போடுவேன். இது சத்தியம்டா. இது உனக்கு எடுபட்ட நாதாரி பையல. என்ன பேசுனா என் பிள்ளைங்களை இழுத்து பேசுறேன். ஏன்டா நாதாரி பையல, உன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் விடுறா நாதாரி பையல, அழிஞ்ச பையல. ஆம்பளை முகரைய பாரு. கேரளாவுல அவங்க வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். கேரளால இருக்காங்க இதுல வீடு. முக்கிய அவங்களுக்கு பாண்டிச்சேரி, கடலூர், மதுரை, திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் எந்த ஊருப்பா? கேரளா. 5 ஊர்ல வீடு இருக்குமா? திருவனந்தபுரம் கேரளால தான். வீடு அதுதான் வீடு. சொந்த வீடுலாம் கிடையாது. ஏதோ ஒரு வீட்ல இருக்கு. இல்ல இருப்பா அவளுக்கு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஆனா அது உண்மையான வீடு. உன்னை எங்க கூட்டிட்டு போனாங்க? என்னைய வந்து திருச்செந்தூர் கூட்டி போனாங்க. நான் ஏன் அந்த வார்த்தை சொன்னேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஏடி இது அசிங்கமில்ல? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா? அதுலதான் ஆரம்பிச்ச புள்ளியார் சுழி இப்ப வரைக்கும் முடியல. இந்த அம்மா திருச்செந்தூர் எனக்கு வரைக்கும் சண்டை. அப்ப என்னை பார்க்க வந்தாங்க. திருச்செந்தூர் கூட்டிட்டு போறப்ப ஒரு கோயில் ஸ்தலத்துல நான் என்னதான் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும், ட்ரிங்க்ஸுங்கிறதெல்லாம் எனக்கு அது என்னோட தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. போனேன், எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தோன்னு என்ன பண்ணாங்க, நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சு நல்லா தூங்குறப்ப அந்த அம்மா என்ன ஒரு மாதிரி பண்ணுச்சு. அப்பதான் என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தா, விஜய்ங்கிற ஒரு பொண்ணு வந்திருந்தா. அப்பதான் என்னன்னா ஒரு மாதிரியா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்மா வந்து வேற மாதிரி பண்ணுச்சு.
அக்கா இந்த பழக்கம்லாம் எனக்கு பிடிக்காதா அப்படின்னா இல்லை உன்னை பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் உள்ளே இருக்கும்போதே உதவிகளாம் அந்த அம்மா தான் செஞ்சிச்சு. உதவி செய்கிற மாதிரி உள்ளே வந்து இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுச்சு. நாங்கள் திருப்பி என்ன பண்ணி, அக்கா இது எனக்கு செட் ஆகாது, எனக்கு இந்த மாதிரி பழக்கமும் பிடிக்கும். சரி பரவாயில்லடி, எதுக்கு நீ போய் கிழவனோட இருக்க, அவன் வியாதி வந்தவன் சொல்ல, அவன் வியாதி வந்தவனாக இருந்தாலும் எய்ட்ஸ் வந்தவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழ்கிறேங்க போது இது என்ன பண்ணுச்சு, நிறைய அரசியல் எங்கே போனாலும் இதையே சொல்லி அவங்க ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. இது மீடியா தானே, அது இந்த இடத்துல வச்சு இப்போ கிளவையும் கூட எப்படி இந்த நோய் இதெல்லாம் எதுக்கு, அந்த அம்மா சொன்னதாவே இருக்கட்டுமே, அதோட போட்டுமே. நான் யூத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீடியாவுக்குள்ள, நீ உட்கார்ந்து அப்படின்னா வாய முடிக்கிறது. அப்ப நான் சொல்றேன், நம்ம சும்மா பேசாம இவங்க எப்படி சகிலாமா நீங்க எப்பா தம்பி இவங்க 2 பேருமே வெளியே அனுப்புங்களேன் கொஞ்ச நேரம். சீரியஸா சொல்றேன், ப்ராமிஸ் 2 பேருமே அனுப்புங்க. நான் அவளை பத்தி சீரியஸா மேட்டர் பேச வந்துட்டேன். கார்ல போயிடுவா, அப்ப நீ நடந்து ஏன் வசதி நான் அப்படி விட்டுருவேன். இல்ல இல்ல விடுங்க, எப்படி வசதியா வா நீ இல்ல வா சரி பேசு சொல்லுமா. நான் இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்து அவ என்ன நடக்க போறா, நம்ம என்ன பண்றோம், இது ஏதாவது தெரியுதா? நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா பேசு. ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? நீ ஒரு நிமிஷம் இருமா, நீ கொஞ்சம் பொறுமையா பேசு. பொறுமையா சொன்னாவே அந்த அக்காவுக்கு காதுல விழுவோம். அப்ப நீ கொஞ்சம் ஹேண்டில் நீ ஒன்னதான் நான் இவ்வளவு தூரம் பேச விட்டுட்டு இருக்கேன். நான் பேசவே இல்ல, புரியுதா? நான் பேச ஆரம்பிச்சா நீ எல்லாம் ஸ்டாப் ஆயிடுவே. ஒண்ணுமே தெரியல, அதனால அதுதான் பாப்பா, அதான் எனக்கு தெரியல, அதனால நீ பேசுற உனக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் உங்களுக்கு பேச தெரியுது. அவளுக்கு தாங்க பிரச்சனை. அப்ப அவகிட்ட கேளுங்க, அவளுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நீ அமைதியா இருந்திருக்கணும். அதுதான் நான் அமைதியா தானே இருக்கேன். ஏண்டி கத்துறீங்க, எனக்கு தலை வலிக்குதுடி. கத்தாம பேசுங்கம்மா. நல்லா வச்சு செய்றாங்கப்பா. சீ மண்டை பொளக்குது எனக்கு. கத்தாதீங்க, மீடியாக்குள்ள லைவ் பேசும்போது ஐயோ கத்துறாமயே அம்மா, கத்துறீங்க. சாமி சாமி சாமி. கொஞ்சம் குறைங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. சரி, சரி நான் நீ சீரியஸான மெட்ராஸ் பேசு. அந்த விஷயம் பேசு. எவ்வளவு திருச்சியில இருந்து கொடு. எனக்கு திருச்சி அந்த திருச்செந்தூர்ல இருந்து வந்தலம்மா, அதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? நான் அப்போ கூட என்ன சொன்னேன், இவகிட்ட போய் யாரும் உதவி, இவ எப்படி தெரியுங்களா பண்ணுவா, முதல்ல இவ டார்கெட் தெரியுமா, ஒரு 5000 வறுமைப்படுறவங்க கஷ்டப்படுற குழந்தைங்க எப்படி இருக்கும், அம்மா எனக்கு குழந்தைக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லை, குழந்தைங்க கஷ்டப்படா ஃபர்ஸ்ட் 5000 10,000 போடுவான். அவளை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிப்பா. அது என்ன பண்ணு, இறக்க இப்போ நான் இருக்கேன் உங்ககிட்ட பர்சனாக வந்து, அம்மா நான் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படிலாம் போது இது என்ன பண்ணுவா, ரெக்கார்டு எடுத்துருவான். எப்படி ரெக்கார்டு, காரில் ஏறினாலும் ஃபுல் ரெக்கார்டு, வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஃபோனில் வந்து மைக்கு இருக்குது தெரியுங்களா, ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ரூமில் என்னென்ன பேசுகிறாங்கிற ரெக்கார்டு தெரியுறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போட்டுருவா. என்ன பண்ணுவா, அவங்கள வச்சு ஒரு காய் நகத்தை பார்ப்பா. இப்போ எங்கள் 2 பேரும் பிடிக்கலையா, அவங்கள பிடிப்பா. சிக்கா சூர்யாவை இந்த மாதிரி பண்ணு, உனக்கு நான் இன்னும் பணம் தர்றேன்னா, அப்ப வறுமையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்ப ஒரு 10 வழி இல்லாதவன்ட்ட கண்டிப்பா ஆமா, அதுக்கு அவங்க இந்த மாதிரிதான் இவ ரொம்ப என்ன நான் எதை பேச வந்தேங்கிற டார்கெட்டே மறக்க வச்சுட்டாங்க. என்னைய நான் வந்து சீரியஸான மேட்டருக்கு இவளை டார்கெட் பண்ணி என்ன பண்ணிருக்கா, நீ வந்து சிக்கா சூர்யாவை எப்படி, ஏன்னா இவங்க அவங்களும் அண்ணன் தங்கச்சி அவளே சொல்லிட்டா அந்த வார்த்தை, அவளே சொல்லிட்டா. அப்படிங்கும் போது என்ன பண்ணா, இவள்கிட்ட போய் சொல்லியிருக்கா சிக்கா சூர்யாவை ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அவன் என்ன பண்ணா, இது எனக்கு தேவையில்ல விஷயம், நான் குடும்பம் சொல்லி ஒதுங்கிட்டா. அடுத்து சத்யான்னு சொல்லி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் அவளும் டிக்டாக்ல இருந்து ஃப்ரெண்டு. நான் அவள் வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கேன், அவள் என் வீட்டுக்கு வந்திருக்கா, என் பசங்களை வரைக்கும் பார்த்துருக்கா. அவளை என்ன பண்ணிருக்கா, அவள் ஏதோ ஒரு காலத்துல என்னமோ பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு எவனோ ஒருத்தன் அவன் ஆதாரத்தை அனுப்ப, அந்த ஆதாரத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கா, சத்யா கிட்ட பேச, சூர்யா வந்து எப்படியாவது நீ நல்லா கவனிச்சுக்கலுங்க, வர வச்சிரு, 1 லட்சம் ரூபா நான் கொடுத்து ஆள் அனுப்புறேன், அந்த ரூம்குள்ள கேமராவை. இப்போ என்ன தெரியுங்களா, நான் வந்து எவங்கிட்டையாவது படுத்த வீடியோவா அவள் வச்சு காலை வச்சு என்னை விபச்சாரிங்கிற பட்டம் கட்டணும். நான் வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டேன், எதுவுமே இந்த தப்பு இதுக்கே போக மாட்டேன். அப்படிங்கும்போது அவளும் என்ன பண்ணிட்டா, வாடிங்கும் போது அப்போ இவரும் நானும் சண்டை. அப்படிங்கும்போது நான் கோவத்தில் என்ன பண்ணேன், நான் தான் இப்போ சொன்னது தான், எதுக்கிட்டு இந்த நான் நல்ல பொழப்பு, நம்ம ஒழுக்கமாக வாழ்றதை விட நமக்கு கேவலப்படுத்துறாங்க, நம்ம திருப்பி அதுக்கே போகலாம், யாராவது இருந்தால் சொல்லி நான் வரேன் நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் ஐயோ வேணாண்டி உங்கள் அண்ணன் விடாது, தெரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப அசிங்கமாயிரும் சொல்லவும், இவன் என்ன பண்ணிருக்கா, சத்யாங்கிறவ என் வாயை புடுங்கி என்னோட பர்சனல் விஷயம், நான் சொல்ல முடியாத விஷயம், என் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிரான 5 வருஷம் தோழி. சோ இன்னைக்கு நேத்து பழகுறேன் 5 வருஷம் அந்த பொண்ணையும் இந்த அம்மா கையில போட்டுருச்சு. ஏன்னா அவளோட வீக்னஸ் பாயிண்ட் இந்த அம்மா கிட்ட இருக்கு. நீ சூர்யா கிட்ட அப்படிலாம் பண்ணனா உன்னோட அந்த விஷயத்த நான் பப்ளிக்ல போடுவேன்னு மிரட்டி என்னை பத்தி நான் ரெக்கார்டு பூரா வாங்கி டெய்லி ஒரு ஆடியோ போட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நான் அவள்கிட்ட பேசின விஷயத்த பூரா நிறைய விஷயம் சொல்ல உங்களுக்கு நான் இந்த மீடியாவில் சொல்ல முடியாது, இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படி இப்படி அது இதுங்கிறதுலாம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு, இவ ஒரு கட்டத்தில் என்னாச்சு, நான் வந்து அவளை உயிருக்குறேன் அப்படியே குனிஞ்சே வாமா, கிட்ட வரவாக்கா, நான் குனிஞ்சே வா, மீடியான்னு பார்க்க மாட்டேன், அப்புறம் புல் பிரஷர் ஆனேன்னு வச்சுக்க, நீ அங்க போய் குறமல குனிஞ்சு வா, என்ன ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க, நீ அப்படியே கட்டணும், அப்படியே உனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஏப்பா குனிஞ்சு வா, ஒரே மாதிரி இருக்கு எப்பவுமே.
இங்க மீடியாவுல உட்கார்ந்துருக்கும் போது இந்த அரட்டல் மயிரெல்லாம் வைக்க இதெல்லாம் கூடாது. கட் பண்ணிருங்க. இப்ப என்ன ஆச்சு இப்ப? தேவையில்லாத issue என்ன இதெல்லாம். over ஏய் இருக்கா? குனிஞ்சு வாங்கன்னு சொன்னேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன். சரி பேசிக்கிட்டு இருக்கா. நான் ஆடுறதுக்குலாம் நான் ஒண்ணும் சிரிக்கலையே நானு. எவ்வளவு மேட்டர் குனிஞ்சு வாங்கன்னு சொன்னேன் நானு. நீ என்ன வம்பா இருக்கு? இல்ல அந்த மேட்டர் எவ்வளவு சீரியஸா அவ இப்ப வர்றா அப்படியே கிளம்பி போயிட போறா. இதுல ஏய், வந்து என்ன உட்கார்ந்துட்டு வச்சுலாம் இங்க மீடியால தப்பாதான் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா டென்ஷன் மயிர் ஆயிருவேன் நானு. உன்னை என்ன சொன்னேன் நானு? குனிஞ்சு வாங்கன்னு சொன்னேன். அப்படிதானே நீ சொன்ன? அப்படிதான் சொன்னேன். அப்புறம் என்னமோ வந்து என்னைய போட்டு இது இந்த பண்ணிட்டு இருக்க? பிள்ளைக்கு அப்படி இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? மேடம் இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, இல்லைங்களா? அவ பேசிக்கிட்டு இருந்தா அது இன்டரப்ட் ஆன மாதிரி இருந்ததால தான் அவ இது கோவப்பட்டா. கேஸ் ஆகணும். உண்மையில கோவப்படல. சீரியஸ் என்னன்னு அவ அதுக்கப்புறம் கோவப்பட்டது தெரியும். அங்க. உன்னை எதுவும் சொல்லல. அவ கோவப்பட்டது அங்க. அங்கதான் ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி உனக்கு எதுக்கு அதுல இங்க ஒண்ணு பாருங்க, தப்பா எனக்குன்னு ஒரு project தகுதி பண்ணா? இருக்கு, எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு. முதல்ல உங்களுக்கு எல்லாம் இந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க அடக்கணும். எனக்கு ஒரு ஈகோங்கிறது பச்சை எனக்கு பச்சையா பேசக்கூடாது இல்ல, மேடம். இல்ல. பப்ளிக்ல ஐயோ சுபாஷ் பப்ளிக்ல அப்படிதான் பண்ணுவாங்களா? கேக்குறேன். என்ன சொல்றேன்னா இவங்க பிரச்சனையில என்ன கொண்டாந்து மாட்டி விட்டாங்க. இதான் எனக்கு பிரச்சனையே, வேற எதுவுமே இல்ல. இந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியுங்கிறனால நான் இவள பேச விட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன் நானு. சரி. புரியுதுங்களா? அதனால தான் இவ விவரமா சரி, பேசுறாங்க சொல்லு. நான் ஒருத்தர் விட்டுட்டேன். சீரியஸா பேசிட்டு இருப்பா அவர் நின்னு டான்ஸ் ஆடி. சரி விடு, இதெல்லாம் அதுதான் சொல்றேன். ஏங்க ஏன் 1008 பிரச்சனை மண்டையில இருக்காதா? நான் ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன் நாங்கனே. நான் ஒண்ணே வந்து ஏதாவது பண்ணனாடி ஒண்ணு. அந்த கேஸ தூக்கி போட்டு உள்ள தூக்கி வச்சா என்ன மயிருக்கு கேஸ் தூக்கி போறாங்க? எதுக்கு கேஸ் தூக்கி போறாங்க? எதுக்கு ஒண்ணே எதுக்கு கேஸ் தூக்கி போறாங்க? என்ன தப்பு பண்ணாங்க கேஸ் தூக்கி போறதுக்கு? கேஸ் எதுக்கு போறாங்கன்னு நான் கேக்குறேன். சரி என்ன தப்பு உட்காரு. பண்ணாங்களா கேஸ் போடுறதுக்கு? சரிம்மா சரிம்மா என்ன உட்காரு. தப்பு பண்ணாங்க? என்ன புடுங்குறாங்க? என்ன எவன் கேஸ் போடுவாங்க உங்களுக்கு கேக்குறேன். அந்த பொம்பளை கேஸ் போடுமா கேக்குறேன். கத்தி ஒண்ணு நடக்காது. ஒண்ணு நடக்காத. இந்த பயமுறுத்துற உருட்டல் மிரட்டலாம் இங்க இருக்க கூடாது நம்மள்ட்ட. தப்பு பண்ணா பயப்படணும், தப்பு பண்ணலனா எங்க வேணா போய் நிக்கலாம். என்ன கேஸ்? என்ன அப்படி கேஸ்? கேஸ் அம்மா கேஸ்? சரிம்மா அமைதியா இருமா. கேஸ் என்ன கேஸ்னா? சரிம்மா தப்பு உண்மை பண்ண போய் அத படுத்து சொல்லு. விட்டுருந்த மாதிரி நான் கேக்குறேன். நீ பயப்படுற. நீ அத சொல்லு போல. அவள கேஸ் எல்லாம் போட எனக்கு முடியாது. ரொம்ப பயமா இருக்குது. அப்ப விடு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா தெளிவா பேசுமா நீ. தெளிவா கேளுங்க. பேசு. கேஸ் சண்டை போட போடாதீங்க. சும்மா இருக்கப்ப சரி என்ன நான் கேஸ் சொல்றது போடுவாங்க? கேளுங்க சூர்யா. என்ன பேசவே கூடாது. இங்க பாரு நான் சொல்றது இங்க பாரு. இத நீ கத்துவ அப்புறம் வந்து மீடியாக்குள்ள முன்னால வச்சுக்கிட்டா தேவையில்லாம என்னையும் அவமானப்படுத்துவ. என்ன நான் அர்த்தம்? கேக்குறேன் அங்க இருந்து நான் ஆண்டதுக்கு என்ன போட்டு என்ன கை தட்டிக்கிட்டா இருந்தேன் நானு. கை தட்டிட்டு குனிஞ்சு வாமா எப்படி இப்படி போனியா அதே மாதிரி வந்து உட்காருன்னு தானே சொன்னேன் நானு. வேற ஏதாவது சொன்னேனா நானு? நான் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படிதான் சொன்னாப்ல. அதாண்டி சொன்னாரு. நீ ஏன் இப்ப நீ நீ பேசு. உனக்கு என்ன நீ பேசுறதுல கவனமா இரு. நான் என்ன பண்ணேன் நானு? வர்றதுக்கு அவளுக்கு தெரியாது. அவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்கப்ப அவங்களுக்கு தெரியாதது இல்ல. உனக்கு என்ன? நீ என்னத்த ரொம்ப அக்கறை. இங்க என்ன பேசுறோம் நம்ம எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் நீ பார்க்கணும். எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இன்டர்வியூ கொடுக்க வந்தது நம்ம, பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம. அந்த வேலையை பாரு. அவங்க என்ன பேசுறாங்க, நான் என்ன எல்லாருமே பேசுறேன். பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் உட்கார்ந்துருக்கோம். அந்த கதை நீ நமக்கு உட்கார்ந்த இடத்துலயே இவ்வளவு ஒற்றுமை இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்? தேவையில்லை. நீ நம்ம ஒற்றுமையை பத்தி நீ பேசுறியா அப்ப? இல்ல இவங்க ரெண்டு பேருமே அங்க டான் பின்ன நான் தனியா நான் ஏம்மா என்ன எப்ப நீ பேசுறது உனக்கு மாத்திரம் தான் போக்கஸ் சரிம்மா, ஆகும். நீங்க வாங்க. நம்ம அந்த ரூம்ல போலாம். நான் சீரியஸா விஷயம் பேச வந்திருக்கேன். இதோட விளைவு என்னன்னு எனக்கு தெரியும். நான் 2 வாட்டி பட்டு அனுபவிச்சுட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். எல்லாரும் சிக்க கூடாது, போக கூடாது சரி நீங்க உள்ள போங்க வேணா. அப்படி நான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுமா அவளோட டார்கெட்டே அதுதான். ஏதாவது கஷ்டப்படுற பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களை பிடிக்கிறது, அதுகளுக்கு உதவி செய்யற மாதிரி செய்யறது, அவளுக்கு தேவைப்படுற ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான்னா யாரை வச்சு மூவ் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பா. இவங்க பையனோட விஷயத்துல அப்படிதான். அவன் செஞ்சானா செய்யலாம் நமக்கு தெரியாது. எங்க எல்லாரையும் கோத்து விட்டுருந்தான். நாங்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கோமா? அந்த பையன்கிட்ட நான் இது வரைக்கும் ஃபோன் கூட பேசுறது கிடையாது. அவன் ஏன்ட்ட பேசினா நேரில் கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ 3 மாதம் தான் ஆகுது. இந்த இன்டர்வியூக்கு தான் நான் வந்துட்டு போனேன். 3 மாதத்துக்குள்ளே எப்படி அடுத்த கேஸில் போய் நாங்கள் சிக்குவோம்? அதனால எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், என்ன வரும்? ஏன் நியூடு வீடியோ இருக்குது, நியூடு வீடியோ என்ன நியூடு வீடியோ இருக்குது? இப்போ வரைக்கும் அதை யாராவது பார்த்தாங்களா? சொல்லுங்க பாப்போம். அவள் டார்கெட் என்ன தெரியுங்களா? வறுமையிலேருந்து மேலே வந்த பிள்ளைங்க வாழக்கூடாது. யூடியூப்பில் நான் தான் தனக்கிட்ட எல்லாரும் வரணும், பஞ்சாயத்து வைக்கணும், நம்ம ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்கணும். எப்படி இந்த சினிமா பாணியிலெல்லாம் பெரிய ரவுடியாக காட்டுறான் அந்த மாதிரி ஆகணும்னு பார்க்குறான். சரி ஒரு பொம்பளை இவ ஏன் ஆம்பளைங்களை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறா? ரெண்டாவது மற்ற யூடியூபரை ஏன் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறா? ஏன் எங்கள் 4 பேத்துக்குள்ளே எதுக்கு சுற்றி எதுக்கு வர்றா? அதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ நீ என்ன சொல்ல வர? திவ்யா கலர்ச்சிக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்ல வரியா? அது நமக்கு அதனாலதான் வந்து விஷயமே வந்துக்கா திவ்யா கலச்சி தான் மேட்ரு. நாங்களாம் விஷயமே கிடையாது. திவ்யா கலச்சி தப்பு பண்ணதுதான் எங்களை எல்லாம் தூக்கி திவ்யா கலச்சி சின்ன பசங்களை வச்சு பாலியல் பண்ணதை இல்ல. ஆனா அவங்களோட இன்டர்வியூல வந்து அவங்க வந்து எஸ்பி கிட்ட போய் அந்த பொண்ணு மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்களை எதுக்குமா சொல்லணும்? உங்க பேர் தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சரி, உங்க மேல அது கம்ப்ளைண்ட் தப்பு லான்ச் இல்ல. பண்ணல. எங்க பேர் தப்பு இல்ல அது. தப்புதான். பட் உங்க மேல கம்ப்ளைண்ட் இல்ல லான்ச் பண்ணல.
ஆனா வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆர்னு வரல, நியூஸ்ல வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமா என்ன எதுவுமே சொல்ல கிடையாது. அவ மேல கொடுத்துருக்கானா, அப்ப நியூஸ்காரங்க எதுக்கு எங்களோட போட்டோ போடணும்? சின்ன குழந்தை எதுக்கு சொல்ல? நான் என்ன அப்போ இது வந்து நீங்க அந்த நியூஸ் மீடியா கிட்ட தான் இத பத்தி நீங்க நான் கேட்டாச்சு. அதிகாரிகள் கூப்பிடணும். எங்களுக்கு வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எங்களை கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, எங்க தரப்ப நாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் எங்களோட போனை நீங்க தாராளமா ட்ராக் பண்ணிக்கோங்க, என்னென்ன இருக்கு எல்லாம் பண்ணிக்கங்க. அதிகாரப்பூர்வமா அதிகாரிகள் சொல்லாம நீங்க எப்படி நாங்க சின்ன குழந்தைய வச்சு தப்பு பண்ணா அதுக்கு நாங்களும் தோண நீ எப்படி சொல்ல போச்சு? எதுக்கு எங்க போட்டோவை போட்ட? எதுக்கு எங்க குழந்தைங்களோட வாழ்க்கை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவளுக்கு ஒரு சின்ன பிள்ளை, இவளுக்கு பொம்பளை பிள்ளை, எனக்கு 2 பசங்க, எவ்வளவு பேரோட வாழ்க்கை குழந்தைங்களோட. கண்டிப்பா அப்படி ஒரு குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி வேலை பண்றீங்கன்னு அப்படி சொன்னால் உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா, அது அது கரெக்ட் கிடையாது. அந்த மாதிரி வந்து அக்கா இப்ப வந்து என் பேரை வந்து தேவையில்லாம இந்த 4 நாளா வந்து எங்க பேரை போட்டு எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இவங்க மேல எல்லாம் நான் வந்து மான நஷ்டீடு வழக்கு நான் போட போறேன். ஏன்னா நாங்க ஒண்ணுமே நான் செய்யல. ஒண்ணுமே செய்யாததுக்கு இந்த யூடியூப் சேனல் நியூஸ்காரங்க எல்லா பேருமே எங்களை வந்து கேவலப்படுத்தி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்காக நான் கோர்ட்டில் போய் நான் மான நஷ்டீடு வழக்கு நான் போட போறேன். இது கண்டிப்பா உறுதியானது. ஒன்று முக்கியமா யார் என் பேரை சொன்னாங்களோ, யார் என்னோட ஏடா நல்ல நல்ல போட்டா இருக்கு அதெல்லாம் போட்டு அப்படியே தான் போட்டு தொலைஞ்சிங்க. நல்ல போட்டா போட மாட்டீங்களா? ஏன் நல்ல கிளாமர் போட்டா தான் போடுவீங்களா கேட்குறேன். இது அசிங்கமான அசிங்கம், அப்படி ஒரு அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்க. இது நான் மான நஷ்டீடு அந்த போட்டோ உண்டுதானே? ஆமா, என்னோடதுதான். அப்புறம் நீ என்னோடதான். லைவ்ல ஒதுங்கும் போகும் வரும் போகும். அத இவனுங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருவோம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. ஒழுங்கா தானே நாங்களாம் வாழ்றோம். ஒழுங்க அக்கா, நம்மளாம் எப்படி வாழ்ந்திருப்போம், இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்தா எப்படி வாழ்றோம்னு நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. அந்த தகுதிய நல்லா வாழ்றப்ப நீ ஏன் எடுக்கிற? அப்புறம் பழைய குருடி கதவை தோரடின்னு எல்லாத்துக்கும் பேச தெரியும், எல்லாரும் பேசுவோம்லக்கா. ஒரு நல்லா வாழ்ற பொண்ணை மறுபடியும் தூண்டி விடலாமா? தப்புதான். இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. அப்படி ஒரு வீடியோக்களும் இல்ல, அப்படி ஒரு ஆடியோக்களும் இல்ல, அப்படி ஒரு ஆதாரங்களும் இல்ல. நீ பாத்துருக்கிறது திவ்யா கள்ளச்சி பண்ணனால இல்லன்னு எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவ நம்பர் கூட கிடையாது. அது எப்படி அவ வாட்ஸ்அப்ல இருந்து தான் எல்லா ஆபாச வீடியோவும் இந்த அம்மாவுக்கு போச்சாம்ல? நாங்க பேச்சுவார்த்தையே கிடையாது, அவன் நம்பரே இல்ல. அப்புறம் எப்படி திவ்யா கள்ளச்சியில இருந்து திவ்யா அழகு எவ்வளா ஏக்கா? நிறைய பேர் வந்து இந்த நீங்க பாருங்களேன், இந்த யூடியூப்லயும் சரி, வேற நிறைய ஃபேஸ்புக் அந்தந்த இதுல ஆடு கொடுப்பாங்க பத்தியா. தனியா ஒரு ஆப் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க தெரியும் தம்பி, வீடியோ கால் ஆப்னு சொல்லிட்டு. அதுல வந்து பல பேர் அந்த இதுல ஏழை எளிய பெண்கள் எல்லா பேருமே அந்த ஆப்புக்குள்ள இருக்காங்க. ஸோ அந்த ஆப்புக்குள்ள சமூக சேவகி இந்த அம்மா இருக்காங்களே, இந்த அம்மாவுக்கும் அந்த ஆப்புக்குள்ள என்ன வேலை அதை சொல்லுங்க. நீ எதுக்கு ஒவ்வொருத்தவங்களோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி என்னத்துக்கு 200 வீடியோ நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? என்னத்துக்காக நீங்க வச்சிருக்கீங்க? அவன் பர்சனலா நீங்க எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? இது தவறான விஷயம். உங்களுக்கு எதிரின்னா 4 அடி கூப்பிட்டு நடு ரோட்ல வச்சு கிழிச்சு என்ன ஏண்டி இப்படி தப்பு பேசாதலன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு போறது மரியாதை தக்கது. உங்களே மான மரியாதை வாங்குறேன்னு போறதுல இவங்க சண்டையில எல்லாம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாத்தையும் இழுத்து விட்டு இன்னைக்கு சந்தி சிரிக்க வச்சு இன்னைக்கு இங்க வரைக்கும் நாங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் அந்த ஆப்புன்னு சொல்லி சொல்றாங்கல்லம்மா, அந்த ஆப்புக்குள்ள இது என்ன பண்ணுது தெரியுங்களா? ஆம்பளைங்களை இதுவே படம் கொடுத்து உள்ள அனுப்புது, அனுப்பி பேச விட்டு ரெக்கார்டு எடுக்குது. இதெல்லாம் அப்படி உனக்கு தெரியும்? அந்த மாதிரி தான் சொல்லுதே. அடிச்சு புடுவேன். நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே. அதுதான் லைவ்ல சொல்லு. ஏமா இந்த புள்ளதான் வந்து அந்த ஆப்போட பேரையே சொன்னது. அதனாலதான் அந்த பொம்பளை போயிட்டு போய் ஆப்பு பேரை சொன்னது. ஏன் சண்டையில விஷயம் இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும். சொல்லல, பொதுவா அந்த ஆப்ல இருக்குதுன்னு போய் சொல்லிதான் அந்த அம்மா போய் சர்ச் பண்ணி ஆப்ல இருக்க அத்தனை பேத்தோட வாழ்க்கை எல்லாத்தையும் அந்த அம்மா கையில வச்சிருக்குது. ஏமா அந்த ஆப் இருக்குதான், எல்லாரும் அதுல போவாங்களாம், சம்பாதிப்பாங்களாம். அந்த ஆப் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஆப்ல நான் இருந்தேன் அந்த மாதிரி காமிச்சேன்னு ஆதாரம் தான் தாராளமா போடுவேன். நான் வந்து நிக்கிறேன். எல்லாரும் போய் அப்ரூவோட கொடுத்துருக்காங்க, வாரானா சம்பளம் வாங்கினவன் அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுக்க சொல்லாமா? நான் எடுக்கிறேன். நான் என் அக்கௌண்ட்டை 1 வருஷம் அக்கௌண்ட்டை நான் காட்டுறேம்மா. சேலஞ்ச் விட்டு நான் சொல்றேன், என் அக்கௌண்ட்டை நான் ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன். எல்லாரும் அக்கௌண்ட்டையும் ஏதோ பொழப்பு சீரு சிக்கடிச்சு கிடக்குது. நான் இப்ப என்ன சொல்றேன், என் பேரை போட்டதுக்கு நான் மான நஷ்டீடு வழக்கு நான் பண்ண போறேன். எனக்கு இந்த மயிராணி நான் என்ன சொன்னேன், நானு தனித்தனியா பேட்டி எடுங்கன்னு சொன்னேன். ஆகாதுடா நான் சொன்னேன் நானு. ஏன்னா இவ ஒண்ணு நான் ஒண்ணு பேச,
இது சரியான ஒரு காமெடி பீஸாட்ட கூட போயிருச்சு. இவளுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. அக்கா நான் பேச விட்டுருக்கேன். அப்படி இல்லம்மா, நான் அதுக்குன்னு லீடர் மாதிரிலாம் விட முடியாது. சாதனா எல்லாரையுமே டாமினேட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஆ, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் ஆ. தெரியும்னு நினைக்க கூடாது. இல்ல அவ அப்படி சொல்ல ஒரு வரல. இடத்துல ஒரு இல்லக்கா, ஆம்பளை உங்களுக்கு தெரியாதுக்கா. இல்ல, அது நீங்க தனிப்படையா கூப்பிட்டு செருப்பா ஒரு பொது அடிச்சுக்கோங்க. இடத்துல எப்படி நாகரிகமா நடக்கணுங்கிறதே ஆனா தெரியாது. விஷயம் என்னன்னா அதோட நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கா, அததான் சொல்ல ட்ரை பண்றா. ட்ரை பண்ணிட்டு வேணாம் தெரியும், வேற ஏதோ அவளுக்கு எல்லா விஷயம் தெரியும். ஏன்னா அவ அடிபட்டிருக்கா, கஷ்டப்பட்டிருக்கா. அதுதான் அவ தெரியும் தான் நான் இது பேச உங்களோட முடியும். ஏமா, எல்லா அந்த பொம்பளைனால விஷயத்துக்காக பேசுறா. இல்ல அந்த பொம்பளைனால 1 வருஷம் குண்டாஸ் அனுபவிச்சிருக்கேன். மதுரையில போய் 45 நாள் இருந்திருக்கேன். 15 லட்சம் ரூபாய் நாங்க செலவழிச்சிருக்கோம். சொல்றா பாத்தீங்களா, குண்டாஸ் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லி அவ்வளவுதான் சொல்றா. யாரு? நானும் சேர்ந்துதான் 10 அதத்தான் மாசம் அப்புறம் குண்டாஸ் நாங்கன்னா யாரு? அப்புறம் என்ன நாங்கன்னா யாரு? நானும் சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க உன் கூட நானும் தானே இருந்தேன். ஆனா இப்படிதான் புரியாம எனக்கு இருக்கேன். எதுக்கு தேவையா? ஏன்னா எல்லாரும் இப்ப பைத்தியக்கார மாதிரி இருந்தா எப்படி பண்றது? அப்ப நாங்க நான்தான் அறிவாளி, நான்தான் முட்டாள் தான் நானு. சரியா? ஸோ ஃபைனலா அவங்க எங்கேயோ கேஸ் கொடுத்துருக்கேன்றாங்க, நீங்க இங்க கமிஷனர் ஆஃபீஸ் போறேன்றீங்க. ஸோ உங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னா கண்டிப்பா ஜஸ்டிஸ் நல்லபடியாக தான் நடக்கும், உங்களுக்கு தான் ஃபேவராக நடக்கும். எனக்கு எதுவுமே இன்னொரு சொல்றது- எனக்கு நான் ஒரு விஷயம் கேட்கறேமா, இந்த அம்மா ட்ரஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லுது இல்ல, இவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்க கூடிய ஒரு பெண்மணி பேசுவாங்களே. இப்ப ஒரு கிளிப்பிங் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஆத்தாக்காரி அத்தை போனியாடா, ஆத்தாக்காரி கிணக்கிதான் வளர்ந்தியா, ஊர்ல உள்ள எல்லாரும் நக்குனாங்களா, பொறுக்கி ஒரு அம்மா பையனை என்ன பேசணுமோ அதை வந்து எப்படி அதை நான் அனுப்புறேன் தம்பிங்களுக்கு. அதுதான் இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல, இதை வச்சுதான் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா. ரெண்டாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா தமிழ் மேட்ரு மொழியில பல கோடி ரூபாய் மோசடி பண்ணி அந்த வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதுல நான் தப்பு இல்ல, நான் நிரபராதின்னு வெளியே வந்துட்டேன், நான் வந்து குவாஷ் போட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லுது. ஆனா இப்போ வரைக்கும் அந்த கேஸ் வழக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அப்ப இந்த அம்மா எப்படி குழந்தைங்களை பாதுகாப்பா வளர்க்க முடியும்? அப்ப எங்களை பேசுறதுக்கு இந்த அம்மா யாரு? முதல்ல சமூக சேவை பேசுற கேள்வி இந்த கேட்டீங்க. இந்த இந்த இதுக்கு நீங்க அந்த குழந்தைங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வளர்ற குழந்தைங்களுக்கு நீங்க நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ, எனக்கு அதை பத்தியே தெரியாதுங்கம்மா. இவ ட்ரஸ்ட்னு தான் சொல்றாங்க இவங்க. அந்த ட்ரஸ்ட் எங்க இருக்கு? இப்ப நீங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்கல்ல. இந்த அம்மா அப்படி கொடுத்து இப்போ வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட போய் ஒரு நாள் கூட நல்ல நாள், இப்ப ரம்ஜானு, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் எதுவுமே கொண்டாடி நாங்க பார்த்ததே கிடையாது. அந்த குழந்தைங்க யாரு, அந்த ட்ரஸ்ட் எங்க இருக்கு, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம், குழந்தைங்களோட தானே வீடியோ போடுவாங்க. ஒரு நல்ல விழிப்புணர்வான விஷயங்கள் தானே போடணும். என் குழந்தைங்களை ஆபாசமா பேசினாங்க இது வரைக்கும். அதை சைல்டு இது இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 7 வாட்டி நான் புகார் தெரிவிச்சிருக்கேன். 7 கம்ப்ளைண்ட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல. கேட்டா என் குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுமா? நான் கேட்டேன், என் குழந்தைங்க என்ன போதையில் ஏதாவது அடிக்ட் ஆகி போயிருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னா நான் கவுன்சிலிங் கொடுக்க? ஒரு வலைதளத்தில் உட்காந்து ஒரு மைனர் குழந்தைங்களாம் அசிங்கமா ஒரு பொண்ணு பேசுது. அவங்கள யாருன்னு கண்டுபிடிங்கன்னா நீங்க அந்த மாவட்டத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு? இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனைனா இப்படிதான் நீங்க இது பண்ணுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். எதையுமே யார் அவங்க என்ன தெரியுமா, அந்த அம்மா ஒரு வார்த்தை விடுது, ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா போ, கமிஷனர் கொடுக்குறியா போ, மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்குது. வீடியோலாம் சொல்லி இருக்குது. அப்ப அதிகாரிகளையே ஒரு நினைச்சா சொல்றது, பேட்சை கழட்ட வைப்பேன், யூனிஃபார்மை கழட்ட வைப்பேன், நான் யாரோட மக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியோட பேரை சொல்லி. ரெண்டாவது இன்னொரு வீடியோ இருக்கு, அந்த கிளிப்பு. போ கமிஷனர்கிட்ட கொடு, ஐஜி கிட்ட கொடு, யாருக்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட்டை கொடு, கிழிச்சு நாரா தொங்க விட்டு காட்டுறேன். என்னோட ஆட்டத்தை இனிமே தாண்டா பாப்பீங்க, என் ஆட்டத்தை இனிமே தான் பாப்பீங்க. ரெட்டு கிட்ட வெந்த பப்பெல்லாம் என்கிட்ட வேகாது, சரியா? ஏண்டி பொட்டச்சிங்களா, நாய்ங்களா? என்ன கொல்ல பாக்குறாங்க, என் பொண்ணு கொல்ல பாக்குறாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க. 17 வயசு பொண்ணை வந்து தயார்படுத்தி ஏண்டி கேக்குதுங்களா? இதை ஏன் இன்ன வரைக்கும் யாரும் கேட்கல? இதனால இவன் இந்த அம்மா மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்கல. இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரு? இந்த அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்ன நிறைய பேர் வரலமா? சத்தியமா வர பயப்படுறாங்க. அக்கா நீலாம் இவ்வளவு தூரம் இருக்கும் போதே உங்களை ஒன்னே இந்த போடுறாங்க. நாங்களாம் சும்மா அன்னாட வேலைக்கு போய் அன்னாட சாப்பிட்றோம். அந்த சூசை மேரின்னு சொல்லி 4 எஃப்ஐஆர். அந்த பொண்ணை நீ விபச்சாரம் பண்றியா? எப்படி நீ படிப்பியா இல்ல உன் புருஷன் படுப்பானா? 2 பேரும் சேர்ந்து உன் மகள்கிட்ட படிப்பியா? பெத்த புள்ளைய பார்த்து கேட்கறாமா? ஏன் பிள்ளை என்கிட்ட வந்து படுக்க சொல்றா? அப்ப இவ யாரு? முதல்ல இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் ஒரு காலத்துல அசிங்கமா பேசுறேன்னு தானே எல்லாரும் கொந்தளிச்சிங்க. இன்னைக்கு ஒரு சமுதாயத்தினரை அவ தப்பா பேசியிருக்கிறா. இது மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு, நடவடிக்கை எடுக்கல. நாங்க போட்ட சிஎஸ்ஆர் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆரும் போடல. நாங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? யார்கிட்ட போய் சொல்லுவோம்? பிரஸ் மீட்ல சொன்னா இது இருக்கா, அது இருக்கா, அப்படி இருக்கா? இது என்ன கேள்வி? ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி
நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பைசா ஆக்குறாங்க. ஆ ஸோ நீங்க இனிமே ப்ரெஸ்ஸுக்கு இல்ல இது மாதிரி பேசக்கூடாது. நீங்க நேரா போய் நீங்க இப்ப எடுத்திருக்க முடிவு கரெக்ட். ம் நீங்க போங்க, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இருந்தாலும் கலாட்டா சேனலும் எங்களுக்கு வந்து நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை அதிகாரிகள் ஐயாக்களை பேசணும் விஷயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பேசக்கூடிய, ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு முதலிடம் எல்லாத்துலேயுமே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு திருநங்கை அக்காக்களை எப்படி பேச யோசிக்கிறோமோ, திருந்தி வாழக்கூடிய பெண்களை இந்த விபச்சாரிங்கிற பேரை கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல அவங்க வறுமைக்கோ எதுக்கோ அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் என்னையும் சொல்றேம்மா, 5 வருஷம் ஆச்சு நான் திருந்தி வாழ்றேன். இந்த அம்மா எப்படி என்னை விபச்சாரின்னு எப்படி சொல்லலாம்? எந்த ஆதாரம் இருக்கு? நான் யாருக்கா தப்பு செஞ்ச அந்த அம்மா பார்த்துச்சா? அப்படி இருந்தா கூட அது என்னோட தனிப்பட்ட விஷயம். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் நான் செஞ்சாதான் அது தப்பு. கமிஷனர்ட்ட கொடு, ஐஜி கிட்ட கொடு, யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு. கிழிச்சு நாரா தொங்க விட்டு காட்டுறேன். என்னோட ஆட்டத்தை இனிமே தானே பாப்பீங்க. என் ஆட்டத்தை இனிமே தான் பாப்பீங்க. ரெட்டு கிட்ட வெந்த பப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. சரியா? ஏண்டி பொட்டச்சிங்களா? அடுத்து மதுரை மக்களை பொட்ட பயல்களா நம்ம என்னோட மதுரை பசங்களை வந்து ரொம்ப கேவலமா பேசிருக்காமா. அப்ப இப்பதானே என் மனசு துடிக்குதுமா. இப்பதானே வந்து யாரும் சொல்லியிருக்கேன். இப்பதானே சொல்லியிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம மீடியா முன்னாடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் அதனால தான் கலாட்டா சேனல் தேடி வந்தேம்மா. எனக்கு தேவை மத்தது இந்த பண்ணாங்க சண்டை அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு தேவை இந்த அம்மானால இந்த அம்மா போனை புடுங்கி நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட போனுக்குள்ள ஏகப்பட்ட, இது மட்டும் இல்லாம அந்த அம்மா கேரளாவில் மசாஜ் சென்டர் வச்சு நடத்துது, பாலியல் தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு பெண்களை கடத்துது. இந்த அம்மா பிளாக் பண்ணியா ஒயிட் பண்ணியா மாத்துங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். என்னை ஏன் டார்கெட் பண்ணா நான் பல ரகசியத்தை நான் சொன்னேன். என்னை யாருமே கண்டுக்கல. இது ஒரு லூசு கண்டென்ட்டுக்காக, இது ஒரு படிக்காத கூமுட்டேன்னு சொல்றாங்க என்னைய பார்த்து. இப்போ நான் இதை எப்படி காமிச்சேன்? இப்போ உங்க சேனலை காமிச்சனால இதை போடுவீங்க. இது வந்து கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்க. இதை சும்மா விட மாட்டாங்க. அவங்க மனுஷன் இல்லையா? இவ்வளோ அதான் பேசிவிட்டு இது எப்படி நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க சொல்லுங்க. இந்த இந்த இதை சம்பந்தப்பட்ட காரணம் கொடுத்தாரு. இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம எதுவுமே பேச முடியாது. ரொம்ப கரெக்டா பேசுறேன். இதுக்காக தான் நான் வந்தேன். என்னையுமே மைண்ட் டைவர்ட் பண்ணி விட்டு ஏதோ போகுதுன்னா நான் காரணத்தோட தான் வந்திருக்கேன். அந்த அம்மா மேல இருக்க எஃப்ஐஆர் காப்பி அத்தனையுமே என்கிட்ட இருக்கு. நான் பூரா தம்பிகளுக்கு அனுப்ப போறேன். நீ பண்ணு, உனக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்ணு. கண்டிப்பாமா. இப்ப கவர்மெண்ட் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விட்டு ஆட்டிடுவாங்க. நீங்க போடுங்க.